உங்கள் விஜய். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு சம்பள பிரச்சனை, குறிப்பாக பெண்களின் சம்பள பிரச்சனை. பெண்களுக்கான சம்பள பிரச்சனை, அதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கு. பெண்கள் இப்போ தான் புதிதாக வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. உலகம் முழுவதும் பெண்கள் ஆரம்ப காலத்திலிருந்து, நம்முடைய தேசத்திலும் சரி, விவசாயம் அப்படின்னு ஒன்று தொடங்கின காலத்திலிருந்து ஆணும் பெண்ணும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நம்ம இன்னைக்கு வளர்ந்துருக்கோம். அதனுடைய பல்வேறு வடிவங்கள் வளர்ந்து இன்னைக்கு கார்ப்பரேட்டில் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதில் குறிப்பாக பெண்களுக்கான சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச விரும்புகிற நீயானா முதல்ல எந்த இடத்துலேருந்து இதை துவங்குது அப்படின்னா, எளிய மக்களிடமிருந்து இந்த ஷோவை நீயானா ஸ்டார்ட் பண்ண விரும்புது. சம்பள விஷயத்தில் பெண்களுக்கு ஏன் இந்த பாரபட்சம் காட்டப்படுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய நீயானா முன்வைக்கக்கூடிய கேள்வி. வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த பக்கம்லாம் சின்ன சின்ன வேலைகள் பார்க்கக்கூடிய எளிய மனிதர்கள், அடித்தட்டு பெண்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இருக்காங்க, ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, பப்ளிக்கோட பல்வேறு விதமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஓவரால் ரேண்டம் கொஸ்டின் இங்கே இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பம் நடத்துவதற்கு மாதம் எவ்வளவு இருந்தால் போதுமானதாக இருக்கும்? அப்படி பின்னால் கொடுங்க. என்னுடைய அனுபவம் வந்து ஒரு 20-25,000 ரூபாய் இருக்கும். வேலை பார்க்குறீங்க, இந்த வேலையின் மூலம் எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைத்தால் நியாயமானது? 20,000. 20,000. நான் கேட்குறேன்னா, ஒரு வேலை நான் செய்கிறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு இந்த வேலையிலேருந்து இவ்வளோ சம்பளமாவது வந்தால் தான் தேவலை. நான் பேச்சுலர். நான் வேலை பார்க்குற கம்பெனியில் நான் செய்கிற வேலைக்கு எனக்கு 20,000 ரூபாய் தரணும். 20,000 ரூபாய் தந்தால் தான் என்னுடைய தேவைக்கு நான் பூர்த்தி செஞ்சுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் தர முடியும். உங்களுக்கு ஒரு வேலை பார்த்து எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைத்தால் நியாயமானதுன்னா அது எவ்வளோ? மினிமம் 12 டேக்கும் வேணும். ஓகே, யூஆர் an economist, right? ஒருத்தங்க இன்னைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ கொடுத்தா தேவலை, எவ்வளோ இருந்தால் போதுமானது? 15லேருந்து 20 வரைக்கும் நிச்சயமாக வேணும். அதுவும் சிட்டியில் வாழ்றதா, சிட்டியில் வாழ்றதா இருந்தால். ஒரு டவுன் மாதிரி இடத்துல, டவுன் மாதிரி இடத்துல 15, 12லேருந்து 15 அது வந்து இதுவாக இருக்கும். கிராமத்தில் வந்து 10லேருந்து 12 ஓகே அதுக்குள்ளே இருந்ததுனாக்கா அவங்க. ஓகே ஓகே 20,000 சிட்டிக்கு கட்டுப்படி ஆகாது சார். ஏன்னா வாடகையே வந்து 10க்கு 10 ரூமுக்கே வந்து இப்போ வந்து 4,000 5,000 வாங்குறாங்க. அப்போது ஒரு 2 குழந்தை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் ஒரு 2 ரூம் எடுத்தாவே 8,000 ரூபா வாடகைன்னு வச்சுங்க. குடும்பம் எடுத்தால் 20,000 30,000 இருந்தால் தான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் போதுமானது. ஓகே, ரொம்ப ரவுண்டாக சொல்கிறதா அது. 10,000 12,000 15,000 இதான் ஆவரேஜ். ஆமாம் கொடுங்க. உங்கள் சம்பளம் எவ்வளோ, என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து இருளர் பெண்கள் மத்தியில் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோட சேலரி பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய். கோஆர்டினேட்டராக இருக்கேன். கோஆர்டினேட்டராக இருக்கீங்க, 4,500 ரூபாய். ஓகே, பக்கத்தில் நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சேலரி பேசிக்காக 8.5 வரைக்கும். 8.5 வரைக்கும் வருது. பின்னால் ஹவுஸ் கீப்பிங்காக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து சேலரி 6,000 ரூபாய். ஆனால் நான் எதிர்பார்க்கறது 8,500 ரூபாய். நான் செய்கிற வேலை அந்த மாதிரி. இல்லை, அது அப்போ எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் வருவோம். 6,000 ரூபாய் 6,000 கீப்பிங்கில் இருக்கீங்க. ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்கு. பக்கத்தில் விவசாய கூலிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். நான் கிராமப்புற நூலகராக இருக்கேன். 1000 ரூபி தான் சேலரி. 1000 ரூபீஸ் சேலரியா? ஆமாம். கிராமப்புற நூலகர்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய லைப்ரரி. மாதம் 1000 ரூபாய் சம்பளம். ஆமாம். ஓ, நான் சித்தால் வேலை செய்கிறேன். 400 ரூபாய் ஒரு நாளைக்கு 400 ரூபாய். ஆமாம். நீங்கள் பார்க்குற இதே வேலை ஆண்கள் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 500 ரூபாய். அவங்களுக்கு 500 ரூபாய். ஓகே, 100 ரூபா வித்தியாசம். ஆமாம். பக்கத்தில் துப்புரவு பணியாளர். ஆ, நான் வந்து மாதம் 6,500 ரூபா வாங்குறேன். 6,500 ரூபா சம்பளம். ஸோ துப்புரவு பணியாளருக்கு சம்பளம் 6,500 ரூபாய். சென்னையில் தான் இருக்கீங்க? சென்னையில் தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். மாதம் 8,000 ரூபாய் சம்பளம். 8,000 ரூபாய். ஆமாம். சென்னையா? ஆமாம், சென்னை. சென்னை. ஓகே. நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன். 7,500 ரூபா சம்பளம். ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்க, 7,500 ரூபா. காலையில் 4 மணிக்கு போவேன், நைட்டு 10 மணி வரைக்கும். காலைல 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமா? ஓ, என்னென்ன வேலை பார்ப்பீங்க? எல்லா வேலையும் சாப்பாடு செய்வேன், மாவு ஆட்டுவேன், பலகாரம் போடுவேன், காய் வெட்டுவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். எல்லா வேலையும். மத்தியானம் 1 மணி நேரம் லிஸ்ட் உண்டு. மத்தியானம் 1 மணி நேரம் லிஸ்ட்டு. மத்தியானம் 1 மணி நேரம் ரெஸ்ட். காலைல 4 மணிக்கு போய் நைட்டு 10 மணி வரைக்கும். கூலி வேலை தான் செய்கிறோம். எவ்வளோ சம்பளம்? 300 ரூபாய் சம்பளம். ஓகே. ஆன்லைன் வெப்சைட் பிஸ்னஸ் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன். 5,000 சேலரி. எந்த ஊருமா? சென்னை. சென்னையில் 5,000 ரூபா சம்பளம். யா. நான் மொபைல் ஷாப்பில் வந்து ஈஸி பண்ணுற வேலை பார்க்குறேன். 4,500 சேலரி. எந்த ஊரில்? சென்னையில். சென்னையில் 4,500 ரூபா.
நான் வந்து சென்னை தான். நான் வந்து ப்ராஜெக்ட் செக்ரட்டரி அண்ட் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக இருக்கேன். என் சம்பளம் வந்து 8000. தொழிலாளருடைய பிரச்சனை, கட்டிட தொழிலாளர் அந்த மாதிரியுடைய பிரச்சனை. சேலரி எல்லாம் எதுவும் இல்லை. பஸ் ஃபேர் மட்டும் 2000 ரூபாய் வரும். சேலரி கிடையாதா? சேலரி எல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா சோஷியல் இது மக்கள் மத்தியில் தொழிலாளருக்காக தொழிலாளர் பிரச்சனையை வந்து கூலி பத்தலைன்னா கேட்கணும், அதுக்கு வாதம் பண்ணி வாங்கி. ஆனால் தொழிலாளர் பிரச்சனை பேசுகிறவங்களுக்கும் தேவைக்குன்னு ஒரு காசு வேணும்ல. அது என்ன பண்ணுறது, அவங்களுடைய பிரச்சனைக்கு வந்து இது அந்த காலத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு பைலாவுடைய சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இது என்ஜிஓஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது என்ஜிஓஸ் இல்லை. உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் யார் தரா? இந்த 2000 ரூபாய் நாங்கள் மக்கள் சந்தா கட்டுறாங்க இல்லையா, அதில் வந்து வாடகை கட்டணும், அதுக்கப்புறம் அதில் பேனா பென்சில் அந்த மாதிரி வாங்கணும், அதில் இருந்து பஸ் பேர் டீ காப்பி உண்டு. ஆனால் சேலரி ஸோ அதான் தொழிலாளர் யூனியன் அதுலேருந்து உங்களுக்கு 2000 ரூபாய் இந்த பஸ் டிராவலுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இவங்களுக்கான சம்பளம் சென்னையிலேயே கூட பல்வேறு வேலைகளில் பார்க்கக்கூடியவர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது அவங்க சொன்ன லிஸ்ட். நம்ம எப்போதுமே வளர 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 வளரவும் கூட நமக்கு நம்ம ஒரு 6000 ரூபா வாங்கி 5000 ரூபாய் கூட வந்திருப்போம். ஆனால் எப்போதுமே நமக்கு சம்பளம் கம்மிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருந்தா தேவலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருந்தா நமக்கு எப்போதுமே உண்டு. அது உங்களுக்கே எப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளம் கம்மி, இவ்வளோ கம்மியாக நம்ம சம்பளம் வாங்குறோமா அப்படின்னு தோணுச்சு? அதாவது நாட்டினுடைய விலைவாசி ஏறுது, குடும்ப தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வந்து கம்மியான சம்பளத்தை ஒர்க் பண்ணுறன்ற ஃபீல் எனக்கு வந்து. ஓகே, செலவு அதிகரிக்க அதிகரிக்க தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க சம்பளம் கம்மி அப்படிங்கிற ஃபீல் வர ஆரம்பிச்சது. ஓகே, எப்போ உங்களுக்கே நீங்கள் வாங்குற சம்பளம் கம்மியோன்னு தோணுச்சு? போன புதுசில் இவ்வளோ சேலரி உங்களுக்குன்னு சொல்லி தான் சேர்க்குறாங்க நம்மளை, 6000 ரூபாய் உங்களுக்கு சேலரின்ட்டு. அப்போ போகும்போது 10 நாள் 15 நாள் வந்து சிம்பிள் வேலை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம செய்யும்போது சிம்பிள் வேலைக்கு இவ்வளோ சேலரி நமக்கு போதும்னு தோணுது. 20 நாள் 25 நாள் ஆன பிறகு கஷ்டமான வேலை கொடுக்குறாங்க. அப்போ அந்த கஷ்டமான வேலை செய்யும்போது ஐயோ நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே, நமக்கு இந்த 6000 ரூபாய் பத்தலை, அப்போ நம்ம உழைக்கிறதுக்கு ஊழியம் தரணும் அப்படின்ற எண்ணம் அப்போ வந்துச்சு. அப்போ அதிக வேலை கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த ஃபீலிங் வரல, அதிக வேலை கொடுக்கும்போது அந்த ஃபீலிங். அதிக வேலை கொடுக்கும்போது வேற. எப்பொழுது நீங்கள் வாங்குற சம்பளம் கம்மின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு? 5 நாளும் வேலை கொடுப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். நேற்று வரைக்கும் தட்டமை ஊசி வீடு வீடாக போய் பார்த்துருந்தேன். 300 வீடு பார்த்துருக்கேன், 80 பிள்ளை பார்த்துருக்கேன். அப்போ சாப்பிடாம காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கிளம்பி வந்திருக்கேன். நாளைக்கு சென்சஸ் எடுக்க போகணும், இந்த எலெக்ஷன் டியூட்டி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுக்கும்போது வாங்குகிற சம்பளம் 8500 ரூபா, நான் கையில் வாங்குறது 5250 ரூபா. அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தோணும், வீடு வீடாக அலையும் போது சாப்பிடாம கூட போகும்போது நம்ம பிள்ளைகளுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படுறோமே தோணும். நான் உழைக்கிற இந்த உழைப்புக்கு இந்த சம்பளம் இவ்வளோ குறைவு, அது எப்போ தோணுச்சு? இந்த பக்கம்லாம் கொடுங்க, இந்த பக்கம். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சித்தாள் வேலை தான் செய்கிறேன். 1 லிட்டர் கிருஷ்ணால் வந்து 70 ரூபாய் விற்கிது. அதை வச்சு என்ன குடும்பம் பண்ண முடியும் மெட்ராஸில்? 1 லிட்டர் மண்ணெண்ணெய் விலை எவ்வளோ சொன்னீங்க? 70 ரூபாய் 1 லிட்ரு. உண்மையை எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு கடையில் வாங்கி அதை வாங்கி தான் சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்றோம். உண்மையாகவே கிருஷ்ணா இல்லை, அதாவது மண்ணெண்ணெய் விலை 1 லிட்டரு 70 ரூபாங்கிறதே அநேகமாக நிறைய பேருக்கு இன்னைக்கு தமிழ் பசங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ மண்ணெண்ணெய் கடையில் 70 ரூபாய். 1 கிலோ அரிசி 40 ரூபாய் 50 ரூபாய். அதுக்கு மினிமம் 30 ரூபாய் 20 ரூபாய் அரிசி வாங்கினா ரேஷன் அரிசி பாலிஷ் பண்ணி அதை கொண்டு வந்து விற்கிறாங்க. 30 ரூபாய் மினிமம் அரிசி வந்து ரேஷன் அரிசி. அப்போ அந்த 2 நாள் வேலையை வச்சுக்கிட்டு இந்த மெட்ராஸில் பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கின்னு அதை சாப்பிட்டுக்கின்னு எப்படி குடும்பம் நடத்தணும்? வாடகை வந்து 3400 ரூபாய். எப்போ உங்களுக்கே நீங்கள் வாங்குற சம்பளம் கம்மியோன்னு தோணுச்சு? 2 இயர்ஸ் பிஃபோராக தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்தது. பையன் +1 +2 ஜாயின் பண்ணி படிக்கும்போது மெட்ரிகுலேஷனில் சேர்த்தோம். 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாப்புல. 11th 12th மெட்ரிகுலேஷனில் சேர்த்தப்போ தான் அந்த ஃபீலிங் வந்தது. ஃபீஸ் கட்ட முடியலன்னும் போது தான் கஷ்டமாக. ஓகே, ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க பையன்? இப்போ மெட்ராஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணுறாப்புல. ஓ, வாழ்த்துக்கள். ஆடிட்டு படிக்க வச்சுட்டீங்க. ஆமாம் சார். போராட்டத்துக்கு நடுவில் நம்ம தமிழ் சமூகம் பிள்ளைகளை படிக்க வைக்கும், அதுதான் உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். சார், நான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது 1250 ரூபாய் என் பிள்ளைக்கு. 250 ரூபாய்க்கு காலைல 5:30 மணிக்கு நேஷனல் ஸ்கூல்னு இருக்கு மன்னார்குள்ள. அவர் வாக்கிங் போகிறதுக்குள்ளே போய் குறைச்சிங்க சார்னு கேட்டு நிற்பேன். 1250 ரூபா என்னால் கட்ட முடியாது. 250 ரூபா, அப்போம்மா 250 ரூபா குறைச்சிக்கிறேன், உனக்கெல்லாம் குறைக்க முடியாதுமா, என்னம்மா இதுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க, நீங்களாவது 4000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படிம்பாரு. சார் கொஞ்சோண்டு குறைச்சிங்கன்னு 2 பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, பொண்ணு பிடெக் முடிச்சிருக்கு, பையன் ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கான் சார். ஓகே, எப்போ உங்களுக்கு நம்ம வாங்குற சம்பளம் கம்மி, நான் உழைக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் கம்மின்னு தோணுச்சு? சார், ஒரு வீட்டில் 2 ஒரு புருஷன் முன்னாடி சாப்பாடு செய்யக்கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
நான் பகல் முழுக்க தீயிலேயே வேவேன், அதனால் எனக்கு சம்பளம் தேவைப்படும் அப்படின்னு அந்த வெயிலில் தீயில் நிற்கையில் தேவைப்படும், நமக்கு சம்பளம் கம்மியாக தராங்களே அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு வரும்போது நான் இவ்வளோ வாங்கினேன் அவ்வளோ வாங்கினேன்னுவாங்க. அப்போ எனக்கு வந்து இப்போ கலியோகம் இந்த மாதிரி கல்வியெல்லாம் பெருத்து உலக ஆடம்பர வாழ்க்கை வரும்போது நான் யோசிப்பேன், என்ன நமக்கு இவ்வளோ கம்மியான சம்பளத்தில் நம்ம எப்படி குடும்பம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த 35 வருஷமாக ஃபீல்டில் வேலை செஞ்சனால அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தள்ளிட்டு, அது என்ன நமக்கு மக்களோட மத்தியில் நேர்மையாக வேலை செய்கிறேன், அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். ஆனால் இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது விலைவாசி, சில பேர் துணிமணி நகை வாங்கும்போது எனக்கு உள்ள மனசு வருத்தமாக இருக்கும். ஓகே, உண்மையாக மனசு விட்டு சொன்னீங்கம்மா. ஒரு பக்கம் ஆசை இழுக்குது, ஆனால் கொள்கையை வச்சு அதை தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, இது வந்து நம்ம சமூகத்தில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீப்புள் தான். இது போல் நிறைய வேலைகள் பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. இன்னமும் பீடி சுத்தக்கூடிய வேலையில் பெண்கள் தான் நிறையா இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சிறு வேலைகளை பெண்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் அல்லாமல் வேறு சில வேலைகளில் பெண்களுக்கு என்ன சம்பளம் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுமா? எஸ் ஜீவா. பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற பெண்கள், பட்டாசு தொழிற்சாலையை தாண்டி வீடுகளில் வந்து வாங்கிட்டு வந்து செய்வாங்க. அந்த பேப்பர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, காய வச்சு ஒரு பலகையில் வச்சு தேய்ச்சி சுருட்டணும். நீங்கள் 100 சுற்றி கொடுத்தா உங்களுக்கு 1 ரூபா. அந்த 100 சுற்றுறதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் சுற்ற முடியும். அதில் வந்து 2-3 ப்ராசஸ் இருக்குது. காய வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த பசையை போட்டு தேய்க்கணும், சுருட்டணும். அது அப்படி சுருட்டி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த குழல் மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யணும். இப்படி எனக்கு 100 1000ன்னு அவங்க சொன்னாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் 100ன்றதே ரொம்ப கம்மி, 1000ன்னு நினைக்கிறேன். 1000 சுருட்டுனா தான் அவங்களுக்கு 1 ரூபா. அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், லேக்ஸ் கணக்கில் சுருட்டணும். அவ்வளவு குறைவான சம்பளம். நான் பார்த்து ரொம்ப இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் அந்த விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப பதச்சு தான் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் பேசினேன். இப்படி தான் பண்ணுறீங்களா, இது நீங்கள் ஜாஸ்தியாக கேட்டது இல்லையா? இல்லை, இங்கே வந்து தண்ணி இல்லை, இதுதான் எங்களுக்கு வேலை, அதனால எங்களால் போய் இன்னும் ஜாஸ்தியாக கொடுங்கன்னு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளில் அந்த பெண்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அபத்தமான விஷயமா அது நான் பார்த்தேன். ஓகே, வேற பார்த்து பதைத்த சம்பளம் ஒரு பெண்ணுக்கு. நிறைய பெண்கள் இந்த கொய்யாப்பழம், நெல்லிக்காய் கோர்ட்டுக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க, வழியில் வச்சு விற்பாங்க. அவங்களுடைய வாழ்நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரம். எல்லாரும் தொட்டு பார்த்து அதில் எடுத்து அதெல்லாம் போக 50 ரூபா அங்கே எடுத்துகிட்டு போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. 100 ரூபானா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு சுமப்பாங்க, அந்த வெயில சுமப்பாங்க, பட்டினியாக தான் இருப்பாங்க. கூலை வாங்கி குடிப்பாங்க, இல்லைன்னா ஒரு டீ வாங்கி குடிப்பாங்க. மத்தியானம் சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதாவது செங்கல் சூளையில் வேலை செய்வாங்க. நானே அதில் வந்து ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். காலையில் ஒரு 6:30 மணிக்கு போவாங்க, சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு தான் முடியும். அதில் இடையில ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் மத்தியானம் சாப்பாட்டு. அதில் 6 ரூபாய்க்கு துவங்கணும். நானே அதை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்போ தான் நான் நர்சிங்லாம் முடிச்சிருந்தேன், அப்புறம் தான் நான் வக்கீல் படித்தேன். அப்போது நான் இந்த பெண்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் ஒரு டீமாக போய் ஒர்க் பண்ணோம். அப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் தான் 8 ரூபாய் ஏற்றினாங்க. ஆனால் இன்றைக்கும் அங்கே வந்து ஒரு நாளைக்கு 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாக்குள்ளே தான் சம்பளமே. நான் டிரைவராக இருக்கிறதுனால ரோட்லேயே வாழறதுனால பார்த்தேன். இந்த மீடியேட்டர் இருக்கும் தெரியுங்களா, ரோட்டில் இந்த இது மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த சைடில் இந்த சைடு வராமல் தடுப்பு போட்டிருப்பாங்க. அதில் பெயிண்ட் அடிக்கிறவங்க லேடிஸ் கூட பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஜென்ஸும் அடிக்கிறாங்க லேடிஸும் அடிக்கிறாங்க. ஆமாம், மீடியம் அந்த இதில் பிளாக் அண்ட் ஒயிட் அடிச்சிருப்பாங்க பாருங்கள். அதில் ஜென்ஸுக்கு 400 ரூபாய் சம்பளம், லேடிஸ்க்கு 200 ரூபாய் சம்பளம். அது நான் வருத்தப்பட்டிருக்கேன். இதே வேலையை தான் அவங்களும் செய்கிறாங்க, அதே வெயில், அதே டைமிங், அதே இதில் தான் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு ஏன் சம்பளம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நான் வருத்தப்பட்டேன். ஓகே, எக்ஸாக்ட்லி, இவங்க கவனித்து சொல்லியிருக்காங்க. ஏன்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, ஆட்டோ ஓட்டுற ஒரு பெண் விமன் டிரைவர், உங்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பு வந்து நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த டைமும் எந்த நேரமும் நான் வண்டி ஓட்டுறேன். எல்லாம் போக்குவரத்து காவலர் இது நம்ம போலீஸ் முதல்ல எல்லாருமே எனக்கு நல்ல பாதுகாப்பாக இதுவாக தான் இருக்குது. 15 வருஷமாக இருக்கேன். அப்படி ஒன்று குடிச்சிட்டு வரவங்க கூட மரியாதையாக தான் பேசுவாங்க. ஸோ 15 வருஷமாக இருக்கீங்க, பாதுகாப்பாக தான் இருக்குது. ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். சாமானிய ஏழை எளிய பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஒரு பக்கம் சமூக பார்வை கொண்டவர்கள், இன்னொரு பக்கம் சமூகத்தில் அடித்தட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். இந்த பெண்களுக்கான உரிமைகள் என்று என்னவெல்லாம் இருக்கிறது, அவர்கள் படும் சிரமங்கள் என்னென்ன பேசலாம். வீட்டு வேலை தொழிலாளி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3-4 இடங்களில் வேலை செய்வாங்க. குறைந்தபட்சம் 5-6 மணி நேரம் வேலை செய்தால் கூட அவங்களுக்கு ஒட்டுமொத்த அவங்க வருமானம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமே வந்து 3000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இல்லைங்க, ஆக்சுவலாக பாருங்கள், இந்த ஷோவை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. 3 இடங்களில் வேலை செய்கிறாங்க. 3 இடத்துல வேலை பார்த்தாலும் சரிதான், ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரிதான். சமையலுக்கு மட்டும் தனியாக வர்றாங்க, கூட்டுறதுக்கு மட்டும் தனியாக வர்றாங்க, துவைக்கிறதுக்கு மட்டும் தனியாக வர்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் அமௌண்ட் உண்டு. ஆவரேஜாக 2000 ரூபாய் சம்பளம். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சும்மா நான் சொல்லவும் கூடாதுங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் பாட்டு பதிவு பண்ணீங்கன்னா நாங்கள் இது எல்லாத்துக்கும் ரேட்டு லிஸ்ட்லாம் வாங்கி வச்சுட்டு தான் ஷோவை ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இது நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து சட்டப்பூர்வமாக தான் நடக்குது. அதிர்ச்சிக்குரிய விஷயம்தான். அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் சுமங்கலி திட்டம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கார்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் நடத்துகிறாங்க. அதில் வந்து பெண்கள் வந்து அங்கேயே போய் தங்கி வேலை பார்ப்பாங்க. அந்த திட்டம் என்னென்னா 3 வருஷம் கான்ட்ராக்டில் அவங்க சைன் பண்ணுவாங்க. வெளியே வரும்பொழுது 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. 3 வருஷம் மொத்த வேலை பார்த்ததுக்கு. அதில் வந்து தினக்கூலியாக அங்கேயே தங்கி அவங்க வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 30 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் கொடுப்பாங்க. சார், நான் ஆக்சுவலாக திருப்பூர் சார். நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் மேனேஜராக இருக்கேன். இப்போது இவங்க சொல்கிற அந்த சுமங்கலி திட்டம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஆய்வுக்குட்பட்டது. ஏன்னா வந்து அந்த மாதிரி இப்போது ஸ்கீம் இல்லை. முதல்ல இருந்தது, பிரச்சனை இருந்தது, பெரிய மீடியா லெவலில் பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ அந்த பிரச்சனை கையில் இல்லை. இப்போது அதே சமயம் சேலரியும் ரொம்ப லோவாக தான் சொல்கிறாங்க. நான் என்னோட அணிகள் இருக்கான்னு கேட்டுக்காக சொல்கிறேன்னா ஒரு தப்பான தகவல் ஆயிடக்கூடாது. சேலரி வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 5,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. மேஜராக ஒரு 90% கம்பெனிஸில் சம்பாதிக்கிறாங்க. அது ஸ்பின்னிங் மில், அப்புறம் கார்மெண்ட்ஸு, நிட்டிங்கு, டையிங்கு, நிறையா ஃபீல்டு இருக்குது. இதில் வந்து மினிமம் 10,000 சம்பாதிக்கலாம், மேக்ஸிமம் 5,000 சம்பாதிக்கிறாங்க. 12 மணி நேரம் ஒர்க்கு, தேவைப்பட்ட நைட் ஒர்க்கும் வச்சுக்குவாங்க. ஒன்லி ஸ்டாண்டிங் ஒர்க்காக தான் மேக்ஸிமம் இருக்கும். இன்ஸ்பெக்ஷனு, செக்கிங்கு, அப்புறம் அந்த மாதிரி டெய்லரிங், இந்த மாதிரி ஒர்க்காக தான் இருக்கும். இல்லை, பெண்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சரி. அவங்களுக்கு எந்த விஷயம் செய்யலைங்கிறது உண்மையிலே உங்களுக்கு வழியாக இருக்கும். நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க. குடிக்கிற தண்ணியும் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் சார். தண்ணின்னா குடிக்கிற நல்ல தண்ணி கொடுக்குறது இல்லை, ப்யூரிஃபைடு வாட்டர் கொடுக்குறது இல்லை. என்ன அவைலபிளாக இருக்கோ அதை கொடுக்குறது. அது போக வந்து நைட் ஒர்க் செய்வாங்க. இப்போ 9 to 9 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஆரம்பித்து மறுபடியும் வந்து 1 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு வந்துடுவாங்க, ஆஃபீஸ் கம்பெனிக்கு வந்துடுவாங்க. எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கிக்கலாம். எப்போ வேணும் தூக்கிக்கலாம். பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிக்குவாங்க. லேபர்ஸ் இப்படி தான் இருக்குது. பாதி கம்பெனியில் தான் சார் இருக்குது. ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து லெதர் ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அங்கே லெதரில் அந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்க டாய்லெட் போகிறது கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி நீங்கள் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா 2 தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த லிமிட்டெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் இந்த விஷயம் வந்து படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்கள பற்றினது தான். ஜூனியர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, பொண்ணுங்க. டைப்பிஸ்ட்டாகவும் வேலை பார்ப்பாங்க அவங்க அந்த ஆஃபீஸில். அந்த அட்வொகேட்டுக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறதுனால என்னால் நான் பார்த்துருக்கேன், நிறைய பொண்ணுங்களை அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அவங்களே டைப்பிஸ்ட்டாகவும் இருப்பாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஈவினிங் டைரி பார்ப்பாங்க, கிளரிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. மாதம் 3000 ரூபாய். சீரியஸ்லி இது வந்து சென்னையில் உட்பட நடக்குது. சென்னையில் வந்து ஊர் பக்கம் ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி 1000-2000 கொடுக்குறாங்க. சென்னையிலனா ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் மேக்ஸிமம் 6000 ரூபாய் நான் சொல்கிறது. அதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஃபார்மில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் வேலை புழியும். அப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கலாம். ஒரு BABL படித்தா அட்வொகேட்டுக்கு இதுதான் நிலைமை. அதே போல் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்டண்டர்ஸாக இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க டே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் அட்டன் பண்ணணும், அந்த பேஷண்ட்ஸை அனுப்பணும், அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். அவங்களுக்கு சம்பளம் 3000 ரூபாய். அந்த பொண்ணு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கும், இல்லை +2 படிச்சிருக்கும். அதே போல் ஸ்கூல் டீச்சர்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர்ஸ் B.Ed முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் வந்து ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், அதிகபட்சமாக 5000 ரூபாய். இதுக்கு மேலே வாங்குறது கிடையாது. படித்தவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை. அவங்க சொல்கிறது சரியில்லை. அட்வொகேட் ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே யாருக்காக இருந்தாலும் சொல்லிடுறேன். இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இங்கே கிடையாது. நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம படிக்கிறது வேற, ப்ராக்டிக்ஸாக இங்கே வந்து கற்றுக்கிறது வேற. நான் ஜூனியராக சேரும்போது 1000 rupees வாங்கிட்டு இருந்தேன் 2000. இப்போ நான் தனியாக ப்ரொஃபஷன் நடத்துகிறேன். 1 lakhலேருந்து 2 lakh பெர் மந்த் என்னுடைய டர்ன் ஓவர். என்கிட்ட ஒரு 3 ஜூனியர்ஸ் இருக்காங்க. இது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இங்கே எப்படின்னா ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறது. ஓகே, உங்கள் ஜூனியர்ஸ்க்கு எவ்வளோ சம்பளம்? இல்லை, என்னுடைய ஜூனியர்ஸ் 3 பேர் இருக்காங்க. ஒருத்திக்கு 10, ஒருத்திக்கு 6, ஒருத்திக்கு 4. இங்கே எப்படின்னா ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதா நீங்கள்.
இல்ல இப்ப இன்டர்ன்ஷிப் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனா நீங்க இல்லை பாக்குறீங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனாக பார்க்கல, அது கற்றுக்கிறது ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறது. இது வந்து எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லையும் இருக்குது. இன்டர்ன்ஷிப்னு கம்பல்ஷனில் விட்டிங்கன்னா அது வந்து கட்டாயம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எங்களுக்கே இருந்துச்சு, அந்த ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு எங்கள் சீனியர்ஸ்லாம் போராடி எடுத்தாங்க. நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சு தான் வந்திருக்கோம். நான் அட்வொகேட் தான். நான் ஜூனியர்ஸ் கஷ்டப்படுறதை நம்ம உணரணும். நாம் இன்னைக்கு நீங்கள் சீனியர் ஆகிட்டதுனால இன்னைக்கு உள்ள கால தேவைகளில் வந்து அவங்கள நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா சமூக யதார்த்தத்தை இது பதிவு பண்ணுது. இந்த துப்புரவு தொழிலாளர்களே பார்த்தீங்கன்னா வாங்குறது வந்து அவங்க பேர்ல இல்ல நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் சுத்தி நீங்க இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு எல்லாருக்கும் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை பத்தியே பேசுறீங்க. நான் என்ன கேட்கணும், பெண்கள் இங்க நிறைய நீங்க கொத்தா எங்க வேலை பார்க்குறாங்க நீங்க கவனிச்சாதான் சொல்ல முடியும். முந்திரி காடுகள் அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, பீடி சுத்துறதுல அவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் பாப்புலிஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்களை முன் வச்சு பண்றது இல்லை. அதுக்கு நீ நான் ஒன்றும் பண்ண முடியாது. துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கம்மி, மெட்ரிகுலேஷன் டீச்சர்களுக்கு சம்பளம் கம்மி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் இருக்கும். இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும். ஆனால் இதான தமிழ்நாடு, பெண்கள் இவ்வளோ தான் வேலை பார்க்குறாங்களா? தமிழ்நாட்டில் தேயிலை தோட்டத்தில் பிரச்சனை இல்லையா? பெண்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை, எனக்கு இங்கே நிறைய செய்திகள் சொல்கிறதே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நாங்கள் சென்னையிலே இருந்துட்டோம். இதெல்லாம் ஏட்டளவில் பத்திரிக்கையில் படித்தது. ஜீவா சொல்கிற சில செய்திகள் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. 1000 ரூபாய்க்கு அவங்க லைப்ரரியன் ஒர்க்கு, 2000 ரூபாய்க்கு துப்புரவு தொழிலாளி, 3000 ரூபாய்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் ஏட்டளவில் தான் பார்த்துருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அது தெரியுது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே பாப்புலரைஸ் நம்ம டொமஸ்டிக் ஹெல்ப்பு அந்த இஷ்யூ சொல்லுவோம், மைனர் இஷ்யூ சொல்லுவோம், அப்படி தான் தெரியுமே தவிர இதை மாதிரி ஒரு பகுதியிலையும் பெண்கள் வந்து இவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறது வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் அட்வொகேட் சென்னையில். ஓகே, நான் சந்தன மேரி மாட்ட போகிறேன், உங்கள்ட்ட கொடுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரை தொழிலில் அந்த சூழலில் அந்த கடற்கரையில் நிற்க முடியாது, எல்லாரும் மூக்கை பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடிய இடத்துல அந்த பெண்கள் அந்த மீனை பொறுக்கி தனித்தனியாக பிரிப்பாங்க. தண்ணி கொண்டு போய் அந்த மீனில் தொட்டியில் ஊற்றி எடுக்கணும். அதுக்கு சம்பளம் 200 ரூபா. அதுவும் ஒரு வாரத்துக்கு 3 நாள் இருக்கும். அந்த லாஞ்சி வரும்போது வரும்போது தான் அவங்க அந்த வேலை செய்ய முடியும். ஒன்று. இன்னொன்று வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிராமப்புற விவசாயிகளுடைய பிள்ளைகள், பெண் குழந்தைகள், இளம் பிள்ளைங்க தேவகோட்டை காரைக்குடிக்கு அங்கேருந்து காலையில் 8 மணிக்கு சோத்தை கட்டிக்கிட்டு வந்து ஜவுளிக்கடை, மளிகை கடை, இங்கே வந்து சம்பளம் 2500 ரூபா. 3000க்குள்ளே கூட 3000க்கு மேலையெல்லாம் போகாது. அந்த படித்த பிள்ளைங்க எல்லாமே. அது மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே இன்னும் காய்கறி தொழில்கள் தலையில் தூக்கி வச்சு அங்கே அவங்களுக்கு காய்க்கிற அந்த காய்கறிகளை தலையில் தூக்கி வச்சு 1 கிலோ, 1/4 கிலோ, 1/2 கிலோன்னு சொல்லிட்டு தெருக்கெல்லாம் சுற்றி அந்த பெண்கள் வேலை செய்வாங்க. இதில் எவ்வளவு எல்லாரும் மாத சம்பளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்றாட இது சம்பளம் கூட அங்கே கட்டுப்படியான சம்பளம் இல்லை பெண்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே ஓகே, இதான் கிரவுண்ட். நம்ம யோசிச்சோமா, ஜவுளி கடையில் ஒரு பொண்ணு எடுத்து காட்டிகிட்டே இருக்கே, அவங்க டிஸ்கிரிமினேஷனை பற்றியே பேசல. ஒரு பெண் நீங்கள் நம்ம கவனிச்சாதான் தெரியும் அவங்க என்னென்ன துறைகளில் இருக்காங்கன்னு. என் அம்மா ஜமுக்கால தொழிலாளி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து ஒரு அடிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பணம். இப்போ நீங்கள் ஒரு 6 அடி நீங்கள் நிற்கிற டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்டன்ஸ்க்கு தறி நெய்யணும், நூலை அந்த நாடாவை போட்டு நெய்யணும். அப்படி நெஸ்ஸா 80 ரூபா. அது என்னன்னா, நீங்கள் அந்த பண்ணைன்னு சொல்லுவாங்க, அந்த இழுக்கிறோம்ல, அதோட வெயிட் வந்து நான்லாம் சின்ன பிள்ளையில இழுத்து பார்த்துருக்கேன். இப்போ வரைக்குமே என்னால் வந்து இழுக்க முடியாது. 2 பேர் நின்னா கூட அதை இழுத்து அடிக்கணும். இப்படி அந்த ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் அந்த நூல் வந்து இறுகி ஜமுக்காலத்துக்கு அந்த டைட் ஆகும். ஃபுல் பாடியும் நீங்கள் வந்து உழைக்கணும். ஒரு பக்கம் கை, இன்னொரு ஒரு பக்கம் நாடா போட்டுட்டு ஒரு கையில் இழுக்கணும், இன்னொன்று கால் மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் மிதிச்சிங்கன்னா தான் அந்த நாடா போடுறதுக்கான ஸ்பேஸ் வந்து உள்ளே கிடைக்கும். நமக்கு அந்த உள்ளங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த குதிகாலில் மேடு இருக்கும், உள்ளங்காலில் கொஞ்சம் குழி இருக்கும். தறி நெய்கிற யாருக்குமே அந்த மேடு இருக்காது. அது தறி மெதிச்சு சமமாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் படுத்திருந்தாங்கன்னா அந்த காலை பார்த்தாலே வந்து பதறும் நமக்கு. அவங்களால வந்து செருப்பு போடாமல் ஒரு 4-8 கல் இருக்கிற இடத்துல வச்சாங்கன்னா அப்படியே துடிப்பாங்க, வெயில் தாங்க முடியாது. அந்த கால் வந்து இது நான் உணர்வுபூர்வமானதை தாண்டி எவ்வளவு உழைப்பு வந்து இந்த தொழில் வந்து எடுக்குது. ஆனால் அதுக்கான கூலின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 80 ரூபா தான். எந்தெந்த பகுதியில் என்ன வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ சம்பளம் குறைவு, எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்டேஷன், எவ்வளோ பிரச்சனை. வந்து சீசனலில் அந்த பூ எடுக்கிறது, இந்த பழம் பறிக்கிறது இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு நாள் முழுசும் காலையில் வந்து 3:30-4 மணிக்கு போனாங்கன்னா 5:30 மணிக்கு, அது மாதிரி கடலைக்காய் சீசனில் கடலை இருக்கிறது. இந்த சீசனல் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் அவங்க எல்லாமே போனாலும் 30 ரூபா இல்லைன்னா 40 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது. நான் மதுரை. என்னுடைய கிராமத்திலேருந்தே
விவசாய வேலை இல்லாததுனால இப்போ விவசாயத்தில் நம்பி இருந்த பெண்கள்லாம் வந்து சமையல் தொழிலில் ஈடுபடுறாங்க. அதுவும் மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறாங்க. அது சமையல் தொழில் பெண்கள் போகிறாங்கன்னா ஒரு நிகழ்ச்சி என்பது முதல் நாள் இரவு ஆரம்பித்து மறுநாள் மாலை இரவு வரைக்கும். அந்த நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து 350 ரூபாயும் ஆண்களுக்கு 600 ரூபாயும் சம்பளம் கொடுக்குறாங்க. இது குடும்பத்தை விட்டுட்டு பெண்கள் வெளி மாவட்டத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ பெருவாரியா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இந்த ஹோட்டல்ஸில் திருமண கல்யாணங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் வந்து சிறு சிறு வேலைகள், இப்போ வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, ஸோ இப்படியெல்லாம் வந்து வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. பாத்திரம் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து ஒரு நாளைக்கு ஒரு திருமண விஷயம் இல்லை ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு மூட்டை வெங்காயம்லாம் உரிக்கிறது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் கூலி எவ்வளோன்னு சொன்னாக்கா 100 ரூபாய் இருக்கும். நீங்க எல்லாருமே பல துறைகளில் வேலை பார்க்குறீங்க, சிரமங்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்ததை, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொன்னாங்க. நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதுவே கூட சிரமம் தான். ஆனால் நான் இதுக்கு முன்னால் ஒரு வேலை பார்த்தேன், அது இதை விட சிரமம். முடியாது, இந்த வேலையை வேணாம்டா நான் விட்டேன். அது என்ன வேலை? நான் ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தேன் சார். காலையில் 9 மணிக்குலேருந்து 6 மணி முடிய ஒர்க் பண்ணணும். டைப்பிங் தான். 100 பக்கம் ஒரு நாளைக்கு அடிக்கணும். மாதம் வந்து 600 சம்பளம். அதில் 100 பஸ் பேர் போயிடும். அந்த 500 தான் என் ஃபேமிலிக்கு நான் கொடுப்பேன். அப்பா இல்லை, அம்மா, தம்பி வந்து போலி அட்டாக்கு, நான் வேலைக்கு போகணுன்ற கட்டாயம். ஸோ அதனால் அந்த 500 நினச்சி இப்போ வருத்தப்படுறேன். ஆனால் என்னோட பைண்டிங் செக்ஷனில் இருப்பாங்க பசங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த நோட் புக்கெல்லாம் வந்து கட்டிங் மிஷினில் வச்சு ஒரு ஆம்பளை செய்ய வேண்டிய வேலையை லேடிஸ் செய்வாங்க. ஒரு 15 வயசு பொண்ணு சுத்தம் 10th முடிச்சுட்டு வந்து 2 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க. அது மாதிரி அந்த கஷ்டமெல்லாம் இப்போ நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சோப்பு மடிப்பேன் சார். இந்த சவுக்காரம் 1000 சவுக்காரம் மடித்தாக்கா 50 ரூபா, 45 ரூபா கொடுத்தாங்க. 1000 சவுக்காரம் 5000 சவுக்காரம் மடிப்பேன். ஒரு நாளைக்கு எப்படிங்க 2500 சவுக்காரம் மடிப்பேன். 3 நாளைக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். அவ்வளோ கஷ்டப்படுவேன் சார். அதை மடிக்கிறதுக்கு கையெல்லாம் அப்படியே கெமிக்கலாக அப்படியே கையெல்லாம் பொங்கி போயிடும். அவங்க சொன்ன மாதிரி தீப்பெட்டி குச்சி அடிக்கிருக்கிறேன். கதிர்கட்டை, எங்கள் ஊர் பக்கம் விவசாயமா, கருதுக்கட்டை. எங்கள் வீட்டுக்காரன் நானும் இன்னைய வரைக்கும் சைக்கிள் இல்லை எங்கள் வீட்டில். 2 பேரும் தலையில் தான் தூக்குவோம். அவர் எனக்கு கொஞ்சம் சின்ன கட்டா தூக்கி கொடுப்பாரு, அவர் கொஞ்சம் பெரிய கட்டா தூக்கிக்குவார். 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சார். இந்த வேலைக்கு வந்த பிறகு அந்த வேலை எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சார். முதல்ல செஞ்சது ஹவுஸ் கீப்பிங் தான், இப்போ செய்கிறது ஹவுஸ் கீப்பிங் தான் சார். முதல்ல வந்து ஒரு நிமிஷம் கூட உட்காரக்கூடாது சார். உட்காராமல் வேலை செய்யணும். 8 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அந்த லஞ்ச் டைம் தான் 1/2 hour. இப்போ செய்கிற வேலை சேலரி கம்மி தான், ஆனால் 2 வேளை சாப்பாடு தராங்க சார். பிரச்சனை எதுவும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சார். அந்த 2 வேளை சாப்பாடு நான் அங்கே சாப்பிட்றதுனால எனக்கு வீட்டில் வந்து செலவில்லை சார். அந்த செலவு என் பசங்களுக்கு எதுனா செய்யலான்னு நான் ஆசைப்பட்றேன் சார். அந்த வேலையை விட்டுட்டேன், இனிமேல் அந்த வேலையை பார்க்கவே மாட்டேன். அவ்வளவு கஷ்டங்க அந்த வேலை. அது என்னது? நான் இப்போ வந்து துப்புரவு பணியாளராக வேலை செஞ்சுருந்தேன் சார். பால் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். அது வந்து வந்தவாசிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போனோம். கிராமம், அது பக்கத்தில் கிராமத்தில் ஒரு காட்டில் வச்சுருந்தாங்க அந்த கம்பெனி. அப்போ வந்து பஸ் வசதிலாம் கிடையாது, நடந்து தான் ஓடணும். இல்லைன்னா யாருன்னா போகிறவங்க கூட வண்டியில் லிஃப்ட் கேட்டுன்னு போகணும். பாவம் லேடிஸ்ன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு ஏற்றின்னு போகிறவங்களும் இருக்காங்க, இல்லைம்மா வேலை இருக்குமான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போடுறவங்களும் இருக்காங்க. காலையில் 8 மணிக்கு ஓடுன்னு ஓடணும். 12 மணி வரலாம் பால்லாம் வந்து ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த கேன் வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற இடத்த வந்து சுத்தமான தண்ணி ஊற்றி கழுவணும், ஏதோ பண்ணணும். அது வந்து நாங்கள் வந்து 1 மணி வேலை செய்வோம். மறுபடியும் சாயந்தரம் வந்து சமைச்சி வச்சுட்டு மறுபடியும் 8 மணிக்கு போகணும். மறுபடியும் 8 மணிக்கு போய் நைட்டு 12 ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. அந்த டைமில் 2 வேலை பார்க்கணும், 2 தடவை போகணும். 2 தடவை போகணும் சார். அதுக்கு ஒரு நாள் கூலி மட்டும் எவ்வளோன்னா 90 ரூபா. கை கால்லாம் அப்படியே குழி குழியாக புண்ணாயிடுச்சு. அப்படியே ஆள்லாம் ரொம்ப இழைச்சிட்டாங்க, செய்ய முடியாது. பார்க்கலாம். அப்படியே இன்னொரு கேள்வி இருக்கு, சும்மா ஒரு முரண் நகைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இப்போ துப்புரவு பண்ணி பண்ணுறீங்கல்ல, இது பெட்டரான வேலை நினைக்கிறீங்களா, அல்ல அது பெட்டரான அந்த பால் அந்த வேலை பெட்டரா? அந்த பால் வேலை செய்ய முடியாது தான் விட்டுட்டேன், நின்றுட்டேன் நான். திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூர்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ஓடு வீட்டுக்கு போடுதாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு லேடிஸ் ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்க. காலையில் 8:30 மணிக்கு போகிறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வராங்க. ஆனால் தலையில் வச்சு தான் செமந்து லோடு ஏற்றுதாங்களாம். அவங்களுக்கு 160 ரூபா தான் சம்பளம் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் மத்தியானம் ஒரு தடவை சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. காலையில் 11 மணிக்கு ஒரு கிளாஸ் டீ, சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு கிளாஸ் டீ. பசங்களுக்கு வந்து 200,
லேடிஸுக்கு வந்து 160 ரூபா தான். அதான் நான் அடுப்பில் வேலை பார்த்தாலும் எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் அவங்க சம்பளத்துக்கு நினைக்கல, மத்தியானம் சாப்பாடு கொடுக்காங்க, அதனால 160 பரவாயில்லன்ட்டு ஆனால் இன்னை வரைக்கும் போகிறாங்க. ஆனால் நமக்கு தான் கஷ்டமாக தெரியுது சாப்பாடு. ஓகே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இப்போ நீங்கள் பார்க்குற வேலையே சிரமம் அப்படின்னாலும் கூட இதுக்கு முன்னால் நான் ஒரு வேலை பார்த்தா அது இதை விட சிரமம். அது என்ன சார்? நான் சென்னையிலேருந்து செம்மஞ்சேரியிலேருந்து வந்திருக்கேன். அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாமே அங்கே செய்கிற வேலை எல்லாமே கஷ்டம். இங்கேருந்து சென்னையிலேருந்து தூக்கி போட்ட மக்கள் தான் அங்கே எல்லாம். அங்கே ஒரு 6700 குடும்பம் இருக்குன்னா அதில் 6000 குடும்பத்தில் வந்து பெண்கள் தான் வேலை செய்வாங்க. அது மாதிரி இந்த பக்கத்தில் டிஷ் கம்பெனின்னு இருக்குது. 7 மணிக்கு போகிறாங்க, நைட்டு 7 மணிக்கு வராங்க. கேட்டால் அங்கே ஒரு வேளை சாப்பாடு போடுறாங்களாம். அந்த ஒரு வேளை சாப்பாடுன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது மாதிரி நிறைய அந்த லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் தனி டாய்லெட்டு அது மாதிரியே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் காமன் டாய்லெட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 11 வருஷத்துக்கு முன்னே சித்தார் வேலை செஞ்சுருந்தேன். ரொம்ப கஷ்டம். 2 மாடி ஏறணும். காலைல 6 மணிக்கெலாம் வேலை ஆரம்பிக்கலாம், அந்த மேஸ்திரி வந்து திட்டுவாங்க. இதே நாங்கள் நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செய்வோம். 65 ரூபா தான் சம்பளம் தருவாங்க. எவ்வளோ சம்பளம்? 65 ரூபா. 65 ரூபா. இப்போ நான் மேலே இருக்கிறது வந்து டெய்லரிங் வேலை செய்கிறேன். டெய்லரிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. இதுக்கு முன்னால் ஒரு வேலை பார்த்தா அது இதை விட கஷ்டம். அது என்னது? கார்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் சார். அந்த கார்மெண்ட்டில் கண்டினியூஸாக காலையில் போய் உள்ளே போனோன்னா ஈவினிங் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக நடக்கணும். இப்போ எனக்கு அந்த அந்த 10 வருஷம் கிட்ட நான் அந்த மாதிரி நடந்து எனக்கு மஜ்ஜை வந்து எலும்பில் ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிட்டு என்னால் நடக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. கண்டினியூஸாக நடக்கணும். 8 ஹவர் இப்படி நடந்துகிட்டே இருக்கணும். அது எவ்வளோ வலிக்கும். அதுலேயும் மார்னிங் வந்து 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஷிஃப்ட் அது செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு அந்த அந்த செக்ஷன் ரைட்டர் வரலன்னா கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க எங்களை. காலையில் 5:30க்கு கார்டு அடிப்போம். இல்லை வீட்டிலேருந்து கிளம்புறது 3:30க்கு கிளம்புவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி அவங்க கம்பெனி பஸ்ஸே இருக்கும். ஆஃபீஸில் போய் அங்கே உள்ளே போய் செட்டில் ஆகிறதுக்குள்ளே ஒரு செகண்டு கார்டு அடித்து லேட் ஆனால் கூட அதுக்கும் பிடிப்பாங்க. அந்த இங்கே சென்னையில் இருக்க எக்ஸ்போர்ட்டில் 9 வருஷம் நாங்கள் அதில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். எங்களுக்கு வந்து வெளிச்சம் பார்த்ததில்லை. வெளிச்சத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். அங்கே ஒர்க் பண்ண டைமில் வெளிச்சத்தை பார்த்ததே கிடையாது. சரியாக முடியாத ஒரு பாதிப்பு எனக்கு வந்துருச்சு. அதனால் அந்த வேலையை விட்டுட்டு நான் இப்போது தாலுக்கில் செக்ஷன் ரைட்டராக ஒர்க் பண்ணுறேன். எழுத முடியும். அதனால் ஓரளவுக்கு இங்கே வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதை விட சேலரி பெஸ்ட்டு. நானும் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுவோம். நாங்களும் எப்படியோ போயிட்டு இருந்தது. வருமானன்றதால யோசித்து சம்பாதிக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு வருமானம் கிடையாது. என்னோட அக்கா பையன் வந்து அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டார். 11 வருஷம் ஆச்சு. விட்டுட்டு போயிட்டதுனால அக்கா வந்து ஒரு ஆயா வேலை பார்க்குது. அதுவும் கண்டினியூஸாக காலையில் ஏறி நான் கூட பரவாயில்ல 5000 என்னோட பேசிக் வாங்கிடுறேன் அப்படின்னா இன்னொரு 5000க்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் எதனா என்னால் பண்ண முடியும். என்னோட அக்காவால் அது பண்ணவே முடியாது. 3000 மட்டும்தான் எங்கள் அக்காவால் வாங்க முடியுது அப்படின்னா அது இதுக்கப்புறமும் அதுக்கு மேலே ஏறதுக்கு 100 ரூபாய் ஏறும் ஒரு வருஷத்துக்கு. அந்த 100 ரூபாவே அதுக்கு போராட்டமாக இருக்கும். ஒரு நாள் லீவ் போட்டால் போயிடும். அது அக்கா வேலை பார்த்தது எப்படின்னா கார்மெண்ட்டில் அதுவும் அக்கா வேலை பார்த்தது அயனிங்கில் இருந்தது. அந்த அயனிங்கில் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து எப்படின்னா கால் வெடிச்சிடும், ஹீட்டு. எக்ஸ்போர்ட்டில் வந்து எக்ஸ்போர்ட் அதில் ஃபுல்லாகவே எங்களோட உயிர் போயிடுது சார் மொத்தத்தில். பின்னாடி வந்து நாங்கள் சக்கை தான். வெளிச்சத்தை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் வீட்டில் இருக்கிறேன்றதே ஆச்சரியமாக இருக்கும். காலையில் 3:30 மணியோட நைட்டு 12:30 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு போவோம். 2 ஷிஃப்ட்டு கம்பல்சரி இருந்தாகணும் சார். ஷிஃப்ட் அப்புறம் தான் கேன்சல் பண்ணாங்க. எங்களோட டோட்டல் பாடியை வந்து பிழிஞ்சு எடுத்துடுறாங்க. அவ்வளோதான். அக்காவுக்கு கால் வெடிச்சு பிளட் வரும் காலில். கால் ஃபுல்லாக வெடிச்சிருக்கும். இன்றைக்கும் அதே ஸ்டேஜ் தான். அந்த வருமானம் அதுக்கு கிடையாது. 800 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க சார் அக்காவுக்கு அந்த இடத்துல. அப்போது என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். எங்கள் அக்காவால் வேறு எதுவும் வாங்கவே முடியாது. அதிகமாக வேறு எங்கேயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. படிக்கல. 7 மந்த்ஸில் பிறந்த பொண்ணு அது. குறை பிரசவத்தில் பிறந்த பொண்ணு. ஒரு ஆயா வேலை பார்க்குது. 4 மாடி ஏறி இறங்குது. இதே திருவற்றியூரில் ஆயா வேலை பார்க்குது. காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு ஓடுச்சுன்னா ஓடும் 4 ரூபாய் மிச்சம் பண்ணும் சார். நான் 4 ரூபாய் கையில் கொடுத்து 3 ரூபா இங்கேருந்து ஏறி அங்கே இறங்கிக்கோ அப்படின்னு அக்காட்ட கொடுப்பேன் சார். இப்போ கூட எனக்கு அது ரொம்ப எங்கள் அக்காவையும் அம்மாவையும் நினைக்கும் போது எனக்கு வேறு எதுவுமே தோணாது சார். என்னோட கஷ்டம்லாம் கஷ்டமாகவே தோணாது. எனக்கு அம்மா அக்கா எனக்கு 2 பேரையும் பார்க்கும்போது மற்ற எதுவுமே நீங்கள் சொல்கிற தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்னை சுற்றி இருக்கிற வருமானம் எனக்கு யார் எங்கே வேலை பார்க்குறாங்க. நான் வத்தி குச்சி அடுக்கியிருக்கேன், எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், துணிக்கடையில் ஒர்க் பண்ணியிருக்கேன்,
ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா ஒர்க்கும் பண்ணி தாண்டி 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 தான் வந்திருக்கேன் சார். ஆனால் கடைசியில் நாங்கள் ஒரு இடத்துல இப்போ எங்கே சார் உட்கார போகிறோம், எங்களுக்கு எங்கே எது தான் தெரியல. 3000 கொடுக்குறாங்க சார். அந்த காலை வச்சுட்டு ஒரு நாள் முடியலன்னு உட்காந்துரும். ஒரு நாள் சேலரியை கட் பண்ணுவாங்க சார். 2700 ரூபா தான் வரும். சண்டேக்கு சேலரி கிடையாது, ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சேலரி. இதே சென்னையில் உங்க அம்மாவுக்கு ஒரு அரசு உதவித்தொகை அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் வருது. அது எந்த கேட்டகரியில் எதுக்காக கொடுக்குறாங்க? முதியோர். ஆக்சுவலாக கொஞ்சம் படித்த பிறகு அல்லது கொஞ்சம் பொருளாதாரம் வந்த பிறகு ஒரு கருத்து வருது, இந்த மாதிரி உதவித்தொகையெல்லாம் தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லப்படுது. ஓகே, இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் அம்மா கொடுக்கக்கூடிய அரசின் உதவித்தொகையை எடுத்துடுறோம் அல்லது பிடிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சார்? அம்மா 2000 ரூபாய் வாடகை போயிடுது. இப்போ சென்னையில் 2000 ரூபாய்க்கு வாடகை வீடு கிடைக்கிறதே கஷ்டம். 3 பேர் சாப்பிடணும். அந்த 1200 ரூபா 2000 ரூபா போச்சுன்னா 4200 2000 ரூபாயில் 3 பேர் சாப்பிடணும், 3 வேளை. அவங்க எதெல்லாம் அவ்வளோதான் சார், அவ்வளோதான். வேற எங்கே போகிறது? அவங்க எல்லார்கிட்டையும் உதவி கேட்குற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி உள்ள பர்சன் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை கடைசியில் அவங்களோட சுச்சுவேஷன் பார்க்கும்போதே என்னமோ அப்பா அம்மா பிள்ளைங்க கைவிட்டுட்டாங்க. அந்த 1000 ரூபா தான் அவங்க காப்பாற்றுது. 1000 ரூபா போதும் சார். ஒரு வயசானவங்க அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு ஆயா கோயிலில் போயிட்டு இருந்துட்டு வருவாங்க சார். 1000 ரூபா அவங்களுக்கு பெரிய விஷயம் சார். இவங்க சொன்ன அந்த உலகம் இருக்குல்ல, காலைல 3:30 மணி வெளிச்சம் இருக்காது, உள்ளே போயிடுவேன். அதுக்கப்புறம் 8:30 9:30 10 11 மணி மறுபடியும் வெளிச்சம் இருக்காது. வாழ்க்கையில் வந்து வெறும் இருட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்கலாம். பேசவே அழறாங்க. இன்னும் அந்த வழி அவங்களுக்குள்ள இருக்கு. ஒரு பக்கம் சமூகம் வளர்ந்து கொண்டே இருப்பதை போல தோன்றினாலும் கூட மறுபக்கம் சாதாரண வேலைகளை செய்து கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது. அதை இந்த சமூகம் கவனிக்காமலேயே கடந்து போய் கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிறத இந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிபேட் நமக்கு உணர்த்துது. 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் பெண்கள் குறித்து அவர்களுடைய நலன் சார்ந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர் பாலபாரதி அவர்கள். இன்னொருவர் அவரும் அதே மாதிரி பெண்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடியவர், ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கிறவர், வழக்கறிஞர் அஜிதா அவர்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். பொதுவாக இந்த ஷோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் சமுதாயத்தில் வந்து எதன் மீது கவனம் செலுத்தணுமோ அதன் மீது கவனமே செலுத்தப்படலை. பொதுவாக பாக்கெட்டில் இருக்க பணத்தை திருடக்கூடிய திருடனை தெரியும், அல்லது செயின் திருடனை தெரியும், சின்ன சின்ன திருடு அல்லது கொஞ்சம் கொள்ளை இதுவரைக்கும் தெரியும். அரசு தரப்பில் நடக்கிற ஊழல்கள்லாம் கூட வெளிச்சம் போட்டு காட்டிடுறாங்க. ஆனால் உழைப்பை திருடுவது கொள்ளையடிப்பது என்பது கண்ணுக்கு தெரியறதே இல்லை. இவ்வளவு காலமாக நானும் பெண்ணுரிமை அமைப்பில் ஜனநாயக மகாசங்க அமைப்புலலாம் இருந்திருக்கேன். பெண்கள் மீது நடக்கக்கூடிய உடல் ரீதியான குடும்பம் சமூகம் இப்படிப்பட்ட தாக்குதல்களை வன்முறைன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் பெண்ணினுடைய உழைப்பை திருடுவது, பெண்ணின் உழைப்பை மிக மலிவாக விலைக்கு வாங்குவது என்பது தான் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நான் பார்க்குறேன். அந்த உணர்வை எனக்கு இந்த நிகழ்ச்சி கொடுத்தது நான் பார்க்குறேன். அதுக்கு நான் நீயா நானா நிகழ்வுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பெண்ணுரிமையின் மீது தந்தை பெரியார் போன்றவர்கள் தமிழகத்தில் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் பல உரிமைகளை முன்னெடுத்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் இந்த இடத்தில் எதன் மீது நம்முடைய முழு பார்வை திரும்பணுமோ அதன் மீது நம்முடைய முழு பார்வையும் திரும்பலை. அது இந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, என்னை போன்ற அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் தொழிற்சங்க அமைப்புகள் கூட ஒரு தையல் தொழிலாளியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன சிரமம், ஒரு மேலை நாட்டுக்கு வெளிநாட்டு தொழிலில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் நடந்து அந்த குடும்பம் நடக்க முடியாமல் எப்படி முடக்கப்பட்டிருக்கு என்பதிலிருந்து பல பிரச்சனைகளை நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கோம். அப்போது தொழிற்சங்க அமைப்புகளுமே சில உரிமைகளின் மீது தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இதற்குள்ள பெண் என்ற நுட்பமான அம்சம் இருக்கிறது, அவருடைய உழைப்பு இவ்வாறு மலிவாக வாங்கப்படுகிறதுல கவனம் இல்லை. அதுல ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, நாங்க பாலபாரதியவே அசைச்சிட்டோம் தான். ஏன்னா உங்க மனசு, ஏன்னா அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஷோவுடைய பேசிக் ஐடியாவும் அதுதான். இந்த களம் மாறிடுச்சு, இந்த சமூகத்துடைய பிரச்சனைகள் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம பழசை மட்டுமே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோமோங்கிற ஒரு கேள்வி எழுந்ததுலேருந்து இது தொடங்குச்சு.
பட் உங்கள் மனசை தொட்டது எங்களுக்கு பெரிய வெற்றின்னு தான் நினைக்கிறோம். அதை நீங்கள் வெளிப்படையாகவும் பேசுகிறீங்க. ஏன்னா அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள், தொழிற்சங்கங்களுமே எங்கெங்கெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்குங்கிற ஏரியாக்குள்ள வந்துட்டீங்களே. எஸ், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இது ஆச்சி மசாலா நியாரானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியாரானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இப்போ நீங்கள் பார்க்குற வேலையே சிரமம் அப்படின்னாலும் கூட இதுக்கு முன்னால் ஒரு வேலை பார்த்தா அது இதை விட சிரமம். அது என்ன? கவர் போடுவோம் சார். இந்த பேப்பர் ஒரு 1000 பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கவர் போடணும். ஒரு கவருக்கு இவ்வளோ பைசான்னு கொடுப்பாங்க. என் பிள்ளை வயிற்றில் 9 சனிக்கிழமை 11ஆம் தேதி டெலிவரி ஆகுது. 10ஆம் தேதி வரைக்கும் நான் கவர் போட்டிருக்கேன். 1000 கவரை உட்காந்து போடணும். அவ்வளோ கஷ்டம். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. மறுநாள் நார்மல் டெலிவரி. 3,900 பிறந்தான். அவ்வளோ கஷ்டத்தில் ஒரு நாள் 11:30 மணிக்கு பால் ஆற்றிட்டு இருக்கேன். காலால் தள்ளி விட்டான். பால் கீழே ஊற்றிட்டு கத்துறானா கத்து, அவ்வளோ கத்து. ஜீனி கொஞ்சோண்டு இருந்தது, போட்டு தண்ணியில் போட்டு காய்ச்சி கொடுக்குறேன், குடிக்க மாட்டேங்கிறான். பக்கத்து வீட்டிலலாம் யார்கிட்டையும் பால் இல்லை அந்த டைமில். நைட்டு 94 பால் இல்லாமல் கடந்து அழுகுறோம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு கோதுமை மாவை கரைச்சி ஜீனியை போட்டு கொடுக்குறேன், குடிக்க மாட்டேறான், உதச்சி தள்ளுறான். ஆனால் ரொம்ப காலம் நாங்கள் வெந்தய தோசையிலையும் வெங்காய ரசத்துலையும் தான் வாழ்ந்துருக்கோம். ரொம்ப நாளாக வாழ்ந்துருக்கோம். இந்த நார்த்தங்காய் அது இலை இருக்கும் பாருங்க, அதை அரைச்சி கஞ்சி வச்சு சோறு கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு இந்த பால்வாடி வேலைக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஆறுதலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் 15 வருஷத்துக்கு கடன் வச்சுருக்கேன். 6 லட்ச ரூபா கடன் என் தலையில் இருக்குது. உயிரோடு இருக்கணும். நான் இன்னும் 15 வருஷத்துக்கு நான் உயிரோடு இருந்தால் தான் இந்த 6 லட்சத்தை அடைக்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் ரிட்டையர்ட் ஆகி 7 மாதம் ஆச்சு. 1 ரூபா காசு இல்லை. 4000 ரூபா வேலையில் போனார். 1500 வீட்டுக்கு கொடுப்பாரு. என்னோட சம்பளம் 2500. இப்போ நான் 5250 ரூபா. ஆனால் ஒன்று என்னன்னா, வேலையில் இருக்கோன்னு கடன் கொடுக்குறாங்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம். நான் இன்னும் 12 வருஷத்துக்கு கடன் அடைச்சாதான், உயிரோடு இருந்தால் தான் அந்த கடனை ஆறல. பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 வருஷம் ஆகுது. கடனை அடைக்கிறதுக்கு நான் இன்னும் 12 வருஷம் உயிரோடு இருக்கணும். எவ்வளோ வட்டி? 3 பைசா வட்டி. 3 வட்டி. ஸோ ஒரு வாழ்க்கை இயங்குறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதாவது ஒருத்தர் 6 லட்ச ரூபா கடன் அடைக்க நான் அதுக்காவது வாழ்நாள் முழுக்க இருந்தாகணும், வேலை பார்த்துக்கிட்டே. உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது? மைக்கிடுங்க. 19 வருஷம் ஆச்சு. டெம்பரவரியாக தான் வேலை பார்க்குறேன். பர்மனெண்ட் ஆகிட்டா எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலான் இருக்கேன் சார். இன்னும் சைக்கிளே இல்லாமல் நாங்கள் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சைக்கிள் இல்லை, இலவச சைக்கிள் பிள்ளைங்க 2க்கும் கொடுத்தாங்க. ஒரு பிள்ளையோட சைக்கிளை தான் எல்லோரும் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். நான் எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளைங்க எல்லாமே ஓட்டிகிட்டு இருந்தது. இன்னும் ஒரு சைக்கிள் 1200 ரூபா வாடகை கொடுக்க முடியலை. 4 மாதத்து வாடகைக்காண்டி பையன் சைக்கிளை விற்றுட்டேன். இன்னை வரைக்கும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கான், எனக்கு கொடுத்த சைக்கிளை விட நீ வைக்க விட மாட்டேன்ட்டியே, விற்று விட்ட. நான் ப்ரமோஷனில் வந்துட்டேன்னா என் பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஒரு லேடிஸ் வண்டி வாங்கிக்கணும், என் சைக்கிள் வாங்கிக்கணும், எங்கள் வீட்டுக்காருக்கு அவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் சார். ரொம்ப கஷ்டத்தில் பார்த்தா பிரைட்டாக தெரியும், உள்ள மனசெல்லாம் பிளாக்கு. நம்ம வெளியிலேருந்து பார்க்கல ஆள் கொஞ்சம் சிகப்பாக இருந்தாலே, கொஞ்சம் பிரைட்டாக இருந்தாலே பணக்காரங்க, காசு. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், 13 ரூபா இல்லை. பஸ்ஸுக்கு போய் நீடாமங்கலத்தில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், காசு இல்லை. இந்த பிள்ளையார் கோவில் கடை பாய் கடையில் போய் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாரு. அப்போ யாரையும் எனக்கு தெரியாது. பாய் ஒரு 13 ரூபா பணம் கொடுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த பாயை மறக்கலை நான். 13 ரூபா, 15 ரூபாயா வச்சுக்கோமா, பிள்ளைய தூக்கிட்டு போகிறேன், பிள்ளைக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுக்க என்ன பண்ணுவேன்னு 15 ரூபா கொடுத்தாரு. அந்த 15 ரூபாயை எடுத்துகிட்டு போய் இன்டர்வியூ, காலையில் போனோன்னா நைட் ஆகிட்டு இன்டர்வியூ முடிய, பிள்ளையா பசிக்கு தவிக்கிறான். 2 ரூபாய் 1 ரூபாயை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்கி பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்தேன். என் பையன் கொஞ்சமாக குடிக்க மாட்டான், நிறையா குடிப்பான். ஒரு 2 பாட்டிலு கொடுக்கணும். 2 டீ வாங்கி அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நான் பட்டினியாக இருந்தேன் அன்னைக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று தெரியுது, இந்தியாவில் ஏழைகள்லாம் சொத்து இல்லாதவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த வருமானத்துலேருந்து ஏதாவது பண்ணாதான், இல்லைன்னா என்ன செய்யறதுனே தெரியாது. ஆனால் இன்னொன்று இருக்குது, இதில் சுற்றத்தார் தான் உதவுறாங்க. இதில் ஜாதி மதம்லாம் ஒன்றும் கிடையாது. 13 ரூபா கொடுத்த ஒரு பாய் இப்போ மிடில் கிளாஸோ அல்லது அப்பர் மிடில் கிளாஸோ வர்றப்ப என்னன்னா, ஒரு அவசரம்னா சொத்தை விற்றுக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸே பெரிய நம்பிக்கை. அது விற்கலை. ஆக்சுவலாக நம்ம படிப்பெல்லாம் ஒன்று தரல, நான் இது படிச்சிருக்கேன் அதெல்லாம் கூட கிடையாது. சொத்து, என்கிட்ட சொத்து இருக்குது, சொத்து இல்லாமல் பணக்காரன். ஏன்னா சொத்து இருக்கவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஒன்று இல்லாட்டி விற்றுட்டு போயிருக்கேன்டா, என்ன பெருசு, மிஞ்சி போனால் என்ன 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்குது, விற்றுட்டு பார்ப்போம்
அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை இயங்க விடும். ஆனால் 6 லட்ச ரூபா கடன் அடைக்கிறதுக்கு ஆயுள் முழுக்க நான் உயிரோட உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய வழி இருக்குல்ல, இது வேற உலகம். ஆக்சுவலாக சொத்து இல்லாதவங்களுக்கு அதனால தான் இங்கே இலவசம் தேவைப்படுது. சார் நான் கோயம்புத்தூரில் ஹவுஸ் ஓனருக்கு 7000 ரூபா நான் கொடுக்கணும். அவங்க புருஷன் வீட்டுக்கும் குழந்தை கிடையாது. இந்தாம்மா 2000 ரூபா வச்சுக்கோ, எந்த ஊர்லேயாவது நீங்கள் போய் பிழைச்சி என் கடத்தை கொடுங்க அப்படின்னு என் பையனுக்கும் எனக்கு 2500 ரூபா கொடுத்து தான் சென்னையில் போய் பிழைச்சிக்கோங்க அப்படின்னு எங்களை இங்கே அனுப்புனாங்க. அது மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கும் சொத்து சோகம் எதுவும் கிடையாது, காலு கை தான் பிழை உழைச்சி கொடுங்கன்னு 2 மாதம் வாடகையும் கொடுக்கணும், அடுத்து 2500 ரூபா கொடுத்து தான் போய் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு நல்லவங்களும் இருக்காங்கல்ல. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, இருக்கிற 6 லட்சம் கடத்தை அடைக்க நான் இன்னும் ஒரு 15 வருஷம் உயிரோட இருக்கணும்னு. அதே மாதிரி நிறைய டெபிட் கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு உழவுற, கார் வச்சுக்கிட்டு உழவுற மிடில் கிளாஸ் அதிகம். அவங்களுக்கு வந்து அதாவது இப்போ அடித்தட்டு மக்கள் கூட வந்து அழுக்கு சட்டையோட உழவ முடியும், அது வந்து ஒரு விஷயம். ஆனால் மிடில் கிளாஸ்ங்கிறவங்க வந்து அதாவது கடன் வாங்கியாவது அவங்க ஒரு கௌரவத்தை மெயின்டைன் பண்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அதாவது அதனால தான் நான் சொன்னேன், அவங்களும் கமெண்ட்ஸோடையோட இல்ல. நீங்க இதை இப்படி பேசலாமான்னு எனக்கு தெரியல. நீங்க பார்த்த வரைக்கும் எதற்கெல்லாம் மிடில் கிளாஸ் இப்படி என்ன இதுக்கு இவ்வளோ அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு கமெண்ட் அடிக்குது. ஒரு சட்டை அயன் பண்ணி கொடுத்தோம்னா முதல்ல வந்து 1 ரூபா 1.5 ரூபா அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக 6 ரூபா ஆயிடுச்சு. ரொம்ப நானும் குறைச்சி கேட்டு பார்த்துருக்கோம், நடக்கல. பட் நேராக ஸ்டீம் அயன் பாக்ஸ் போய் நேரம் ஒன்று வாங்கிட்டேன். கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ அப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது, இவங்க இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு. ஒரு சட்டைக்கு வந்து 6 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோங்கிற மாதிரி அவங்க பைசா கேட்கும்போது அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சா இவ்வளோ 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்குறது வேறு விஷயம். பட் அவங்க ஒரு அரை மணி நேரம் ஒர்க்கு தான் இருக்கும், அந்த 5 பாயிண்ட்டையும் வந்து டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஆனால் ஈஸியாக வந்து அவங்க 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு எலக்ட்ரீஷியன் பிளம்பரை பற்றி பேசினாங்க. நான் அந்த மாதிரி பேசுகிறவங்கள ஒரு கேள்வி கேட்குறது, இவ்வளோ சம்பளம் தொட்ட உடனே 500 வாங்கிட்டு போகிறாங்களே, நம்முடைய வீட்டு பிள்ளைகளை எத்தனை பேர் எலக்ட்ரீஷியன் ஆக்க நம்ம தயாராக இருக்கோம்? எலக்ட்ரீஷியன் ஆகிட்டா 5 நிமிஷத்தில் 500 ரூபாய் வருதே, 1 மணி நேரத்தில் 1000 ரூபாய் வந்துடுது. நம்ம எத்தனை பேர் பிளம்பர் ஆக்குவோம் நம்ம பிள்ளைகளை? அவர்களுக்கான அந்த உரிமையை தரணுங்கிற ஒரு எண்ணம் படித்தவர்களுக்கும் சாதாரண வேலை செய்பவர்களுக்கும் உயர்த்தா இருக்கவங்களுக்கும் வேணும். ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே பர்சனலிஸ்டாக எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஸ்டின் அந்த பக்கமே கேட்டுருவா. நீங்கள் உங்கள் உரிமையை கேட்குறப்ப நீங்கள் வேலை பார்க்குற இடம் கொஞ்சம் வசதியோ அல்லது கொஞ்சம் பண சம்பந்தமான விஷயம், கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுங்க, அல்லது ரொம்ப அதிகமாக வேலை கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, இப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை முன்வைக்கும் போது உங்களுக்கு மேலே இருக்க உங்கள் முதலாளிகள் அல்லது உங்கள் அந்த வீட்டில் யார் முதலாளியாக இருக்காங்களோ அவங்களுடைய பார்வை எப்படி மாறும்? வேலையை விட்டு போயிடணும், அவ்வளோதான். வேலையை விட்டு போ. இன்னைக்கு அதுவும் எளிதில்லை. வேலையை விட்டு போகலாம் சொல்லலாம் முடியாது. மிடில் கிளாஸில் ஆள் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஒரு டிரைவர் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் மிடில் கிளாஸை யோசிச்சு பார்க்கணும். வேற மற்றபடி இப்போ காலையில் 8 மணிக்கு போகிறோம் சித்தால் வேலைக்கு, நாங்கள் 400 ரூபாய் கம்மின்னு சொல்கிறோம். நீ இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிற, ஆஃபீஸ் வேலைக்கு வரல, கையெழுத்து போட வரல, ஆனால் நீ 7 மணி வரைக்கும் வேலை சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிமையாக இப்போ நம்ம வேலை செய்கிறோம் அந்த 400 ரூபாய்க்காக. நீங்கள் உங்கள் உரிமையை உங்கள் சம்பளம் பற்றின விஷயத்தை கொஞ்சம் கூட்டித்தாங்க, கொஞ்சம் வசதி கொடுங்க நீங்கள் கேட்குறப்போ மேலே இருப்பவர்களுடைய பார்வை எப்படி மாறுகிறது? நீ இல்லைன்னா வேற ஆள் வருமா, இடத்த காலி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அந்த நேரம் என் கையில் ஒரு பாத்திரம் இருந்துச்சு. என்னங்க சாமி எனக்கு கொடுக்க காசு கொடுங்க, நான் வெளியே போகிறேன். என்ன கேட்டீங்க? ஒரு 3 மாதம் 10,000 ரூபா போட்டு கொடுத்தாங்க. பிரச்சனை ஒரு 2 மாதம் சம்பளத்தை அவங்கக்கிட்ட நிப்பாட்டி எனக்கு மொத்தமாக தாங்க, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னதுக்கு மொத்தமாக நின்ன உடனே உனக்கு நான் 7,000 ரூபா தான் தருவேன் அப்படின்னாங்க. 7,000 ரூபா சம்பளத்துக்கு வேற ஆளை பார்த்துக்கோங்க, நீங்கள் எனக்கு 2,000னாலும் கொடுக்க காசு. மொத்தமாக 20,000 பெரிய காசா? ஆமாம் ஆமாம். இங்கே எனக்கு 2,000னாலும் 2,000 மட்டும் கொடுங்க சாமி, நான் போயிருந்தேன், வேற ஆளை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். கௌரவங்கிறதும் இதுதான், இவங்களும் அதை பார்ப்பாங்க. எனக்கு 2,000 ரூபா போகுது, நான் அப்படி வேலை பார்க்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் இருக்கு சிக்கல் தான் அது. அடுத்து பாருங்க, அந்த 20,000த்தையும் 4 தடவை தந்திருக்காங்க. பெண்களுடைய உழைப்புக்கு வந்து முதல்ல மரியாதை வேணும். மரியாதை இவங்க சொன்னது மாதிரி அந்த தொழிலாளிக்கான உரிமைகள், போராடும் உரிமை, கேள்வி கேட்குற உரிமை, பேச்சுரிமை, இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா உடனே வெளியேற்றிடுவாங்க. அங்கே வந்து யாராவது கேட்காத சில பேரை வந்து கொண்டு வந்து அங்கே தொழிலாளராக வச்சுக்கிடுவாங்க. அது எங்கள் பகுதியிலே ஒரு பெரிய பஞ்சம் இல்லை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன பொண்ணுகளை கொண்டு இன்னைக்கு கேள்வி கேட்குறவங்களை விரட்டிட்டு சின்ன பொண்ணுகளை கொண்டு வச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த உரிமையை கொடுங்க அல்லது எனக்கு இந்த வசதியை கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்க ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு இருக்கும்ல, நமக்கு இந்த வசதி பண்ணி கொடுத்தா தேவையில்லைன்னு. தோட்ட வேலைக்கு போவாங்க சார், அவங்க சிப்கார்டுக்கு 4,000 ரூபாய் சம்பளம் தருவாங்க. ஒரு பஸ் பார் கொடுத்தா எங்களுக்கு வசதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகே, பஸ் ஃபேர் கொடுத்தா தேவையில்ல. வேற
ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறதுனால யூனிஃபார்ம் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். வந்து ஒரு சில இடத்துல தான் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம போட்டுட்டு போகிற saree வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற சாரியை தான் மாற்றிக்கணும். அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போது நம்ம கட்டிட்டு போகிற சாரியும் வேஸ்ட் ஆகிடுது, நம்ம எடுத்துகிட்டு போகிற சாரியும் வேஸ்ட் ஆகிடுது. அவங்க யூனிஃபார்ம்னு கொடுத்தா அவங்க 2 கொடுத்தாங்கன்னா நம்ம அதையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சேலை மிச்சமா? ஆமாம். தீபாவளி போனஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த சம்பளம் மட்டும்தான். ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸு, ஒரு வெடி பாக்ஸு, அவ்வளோதான். இது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்ப்போம். நான் பார்க்குற இந்த வேலையில் இந்த வசதி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த உரிமையை பண்ணி ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். என்னது? நான் பால்வாடி டீச்சராக இருக்கேன்ல சார், ஏரியாக்குள்ளே போகிறது ஒரு 300 வீடை டெய்லி பார்க்கணும். ஒரு 2 நாளைக்கு ஒரு கண்ணாவது பார்க்கணும். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சைக்கிள் அங்கன்வாடி ஊழியருக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும். எஸ். என்னென்ன உரிமையெல்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது சட்ட ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வீட்டு வேலை செய்யும் பெண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஒரு அவர் கூலி, நாள் கூலி, மாத கூலி இப்படிலாம் நிர்ணயிக்கணும் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இதுக்கு வரைக்கும் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணல, அது அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆக்டில் வந்து ஹசார்டஸ் ப்ராசஸில் வந்து பெண்களை வந்து எங்கேஜ் பண்ணக்கூடாது, மூவிங் மெஷின்ஸ்லலாம் எங்கேஜ் பண்ணக்கூடாதுன்னெலாம் இருக்குது. அப்புறம் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதாவது என்னன்னாக்கா, துணி மடித்து வைக்கிறதுனா மடித்து வைக்கிறது, இல்லைனாக்கா அது ஓரம் அடிக்கிறதுனா வெறும் ஓரம் அடிக்கிறது. வருஷ கணக்கானாலும் அந்த ஒரு ப்ராசஸ் தான். அது வந்து அதே காலிட்ட ஸ்பெஷலைசேஷன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணால் ஈஸியாக நிறைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், உற்பத்தி திறன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை தான் கற்றுக் கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு மற்ற எந்த ஆஸ்பெக்டையும் கற்றுக்க முடியாது. நீங்கள் ஆக்ட் பிரகாரம் பார்த்தா எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, மொபிலிட்டின்னு இருக்கணும். அங்கே அந்த மாதிரி மொபிலிட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஆக்டில். ஆனால் இது எந்த விதமான இதுவும் கொடுக்கறதில்ல. அவங்க என்ட்ரி பண்ணாங்கனாக்கா அந்த ஓரம் அடிக்கிறதுனா அது கடைசி மட்டும் 7 வருஷம் 8 வருஷம் ஆனாலும் அதே ப்ராசஸ் பண்ணும்படியாக அதுபடி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிடுறாங்க. கற்றுக்க முடியாமல் போகுது, வளர முடியாது. சொந்தமாக நாளைக்கு ஒரு டெய்லரிங் ஷாப் ஆரம்பிக்கலாம், ஒரு டெய்லர் ஆகலாம்னா கூட அவங்களால முடிய மாட்டேங்கிறது. ஸோ இந்த ஒரே வேலையிலேயே தொடர்ந்து வைத்திருத்தல் என்பது பண்ணக்கூடாது. ஓகே, சட்டப்படி இது தப்பா? ஆமாம். இந்த வேலை செய்கிறவங்களுக்கு இந்த உரிமை இருக்குது. ஒன்று சொன்னால் போதுன்ற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கூட இப்போ எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் ஜிபிஎஃப் பிடிக்கிறாங்க, ப்ராவிடன்ட் ஃபண்டு பிடிக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இஎஸ்ஐ கார்டும் கொடுக்குறாங்க. எல்லா அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கும் ஒரு ஐடி கார்டு இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க. உங்கள் சம்பளத்துலேருந்து எத்தனை ரூபா பிடிக்கிறாங்க, ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு எவ்வளோ பிடிக்கிறாங்க, அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டில் எந்த டைமில் லோன் போடலாம், எத்தனை வருஷம் கழிச்சு லோன் போடலாம், இல்லை பார்ட் ஃபைனல் வித்ட்ராயல்னு எடுக்கலாம். அதான் ஒரு அமௌண்ட்டு கல்யாணத்துக்கு அப்படி தேவைப்படுத்தினா அப்படி எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து சலுகைகள் கொடுத்துருக்கு. ஆனால் இது எல்லாம் வந்து யாருமே முறைப்படி செயல்படுத்துறது இல்லை. ஒரு தனிநபரா அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லிட்டீங்கன்னா தேவையில்ல. முறைசாரா தொழிலாளர் வாரியம்னு ஒன்று இருக்குது. அந்த வாரியத்தில் முறைசாரா தொழிலாளர் வாரியம்னு இருக்குது, நெசவாளருக்கான நல வாரியம்னு இருக்குது, அதே போல் விவசாயிகளுக்கான வாரியம், உழவருக்கான வாரியம்னு இருக்குது, நல வாரியம். அது வந்து நீங்கள் இந்த தொழில் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். லேபர் ஆஃபீஸில், அதாவது நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு ஒர்க்காக இருந்ததுன்னா அந்த லேபர் ஆஃபீஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது. அதோடு சேர்த்து உங்களுக்கு அதில் என்னென்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கான கல்வி உதவித்தொகை ஒரு இப்போ நான் வாங்கியிருக்கேன். என் அப்பா அம்மா நெசவாளர்கள்ன்றனால நான் நெசவாளர் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை வாங்கியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி உதவித்தொகை வாங்க முடியும். மருத்துவ வசதிகளுக்கான விஷயங்கள் வந்து அந்த அட்டை, உங்களுக்கு வந்து நலவாரியத்திலேருந்து ஒரு அட்டை கொடுப்பாங்க, ஐடி கார்டு. அது அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் வந்து எளிமையாக ஒரு மருத்துவ வசதிக்காக நீங்கள் போகும்போது அதுக்கு வந்து காப்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட இப்போ எப்படி வந்து சில காப்பீட்டு திட்டங்கள் அரசினால் கொண்டு வரப்படுதோ அதே போல் நலவாரியத்திலேருந்து காப்பீட்டு திட்டங்கள்ன்றது இருக்குது. அதை பயன்படுத்த முடியும். ஒரு தொழிலாளி இறப்பின் போது அந்த சடங்குக்கான தொகையும் அந்த குடும்பத்துக்கான தொகையும் அந்த தொழிலை பொறுத்து சில தொழில்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நலவாரிய உறுப்பினர் அப்படின்ற அந்த அட்டை வாங்குறது தான் வந்து அது வீட்டு வசதி தொழிலாளர்கள், பூ கட்டுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முறைசாரா தொழிலாளர்களாக வந்துருவாங்க. நெசவாளர்கள் அல்லது வயல் சார்ந்த, அதாவது உழவு சார்ந்து வேலை செய்கிறவங்க வந்து அந்த உழவர் காப்பீட்டு திட்டம்ன்ற அடிப்படையில் வாங்கி இந்த பயனெல்லாம் வந்து பெற முடியும். ஓகே, அடுத்து நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க. நீங்க எந்த இதுல உங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க? ஆட்டோ தொழிற்சங்கம். ஆட்டோ தொழிற்சங்கம். ஆமா, அதே நலவாரியம் தான். நலவாரியம். உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு? எனக்கு வந்து பொண்ணு படிக்கிறதுக்கு 8வது படிக்கிறதுக்கு 1,500 ரூபா, 1000 ரூபாய், படித்து பாஸ் ஆனதுக்கு 1000 ரூபா, 10th 1,500 ரூபா, பாஸ் ஆனதுக்கு 1,500 ரூபா, +2க்கு. அப்புறம் கண்ணு கொஞ்சம் தெரியலன்னு அதுக்கு நம்ம சொன்னால் மருத்துவம், அந்த இதுக்கு கண்ணாடிக்கு 500 ரூபா, அப்புறம் 60 வயசுக்கு மேலே 1000 ரூபா பென்ஷனு, அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆனால் 25,000, பெண் கல்யாணம் எதனா அதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. இவ்வளோ நலவாரியத்தில் இவ்வளோ வசதிகள் இருக்குது. இப்போ ஒரு அம்மா கூடையில் பழம் விற்கிறாங்க,
அவங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு? லைசன்ஸ் கொடுக்கணுன்ற சொல்லிருக்கு. இது வரைக்கும் அது மாதிரி லைசன்ஸ்கள் வழங்கப்படலை. இந்த சாலை இந்த தெருவோர வியாபாரிகள் அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அமல்படுத்தலை. எங்கெங்கெல்லாம் வழக்கு போடுறோமோ அந்த வழக்கு அடிப்படையில் அந்தந்த இடத்துல மட்டும்தான் வெண்டிங் கமிட்டி போட்டு அங்கே வந்து அமல்படுத்துகிறாங்க. நல வாரியத்தில் கார்டுகள் இருக்கு. இது நல வாரியத்தில் இருக்க பெனிஃபிட்ஸ் இப்போ சொன்னாங்கல்ல, இவங்க சொன்னதை பெனிஃபிட்ஸ் வாங்கலாம். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் முறைசாரா தொழிலாளர்களுக்கென்று என்னென்ன சட்டங்கள் இருக்கு? குறிப்பாக அந்த மாதிரியான தொழில்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசாங்கம் என்னென்ன மாதிரியான சட்டங்களை வைத்திருக்கிறது? அவர்களுடைய உரிமைகளை பெறவும் அவர்கள் ஊதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளவும் இந்த தரப்பில் இருக்கிறவர்கள் பல தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த சமூகத்திற்கும் பெரிய அளவில் பயன்படும் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இந்த கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் 5 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சா 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு 6வது வருஷம் நின்றுடுறாங்க. அவங்களுக்கு அந்த பிஎஃப் இஎஸ்ஐ மட்டும் தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த இப்போ வேலையில் நிற்கும் போது லாஸ்ட் பெய்ட் சேலரி 6,000னா அதில் 15 days salary 3,000 into 5 years 7 years ஒர்க் பண்ணால் into 7 years அது வாங்கலாம். இது எப்படி வாங்கலாம்னா, இன்கேஸ் அவங்க கொடுக்காம நிறுத்திட்டாங்கன்னா சிட்டியில் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், லேபர் கமிஷனர்ஸ் கிட்ட போய் கேஸ் கொடுக்கலாம். தொழிலாளர் அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அங்கே போய் சொல்லலாம். பட் எப்படி எவ்வளோ குறைந்தபட்சம் இருந்தாலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லுது, ஈக்குவலி தே ஹேவ் டு ட்ரீட் போத் விமன் அண்ட் மென். இவங்க சொல்லிகிட்டே இருக்க வேணாம், கட்டாயம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இவங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேர் செய்கிற லேடிஸ் வந்து 120 ரூபாய் சம்பளம், ஒரு ஆணுக்கு வந்து 200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா இவங்க அதே ஈக்குவல் வேலை தான் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாண்டி அதையும் தூக்கி போட்டு நிற்கணும். என் வேலையை நான் 10 வருஷம் ஒருத்தனுக்கு என் உழைப்பை நான் உனக்கு கொடுத்துருவேன், என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை நிமிஷம் நான் விட்டுருவேனா? நின்று போராடணும், நிற்கணும். எப்படி வர இன்னொருத்தனை விட்டுருவான், உள்ளே விட்டுருவான். அப்படி விட்டுட்டு போகிறதுனால தான் அந்த சுயமரியாதை, இந்த கௌரவம் விட்டு போகிறதுனால தான் நம்ம கூட எல்லாமே சேர்ந்து போயிடுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் தான் கொடுக்கணுங்கிறதா சட்டம் சொல்லுது. ஒருவேளை ஆணும் பெண்ணும் ஒரே வேலை பார்த்து ஆணுக்கு மட்டும் சம்பளம் கூட கொடுத்தா நீங்கள் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்க இந்த பிரச்சனை ஒவ்வொருத்தரையா நீங்கள் நுட்பமாக சில கேள்விகள் கேட்டு வந்தீங்க. அது எளிமையான கேள்வியாக கூட இருக்கும். அந்த கேள்வியில் பல கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியல. இத்தனைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக 15 ஆண்டு இருக்கேன். பொதுவாக சமூக முற்போக்கு கருத்துக்களோடு இருக்கிறேன். எனக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு அரசு எம்எல்ஏ, அமைச்சர்கள், அதிகாரிகள் மட்டத்தில் அளவுக்கு கூட தெரியாது. அப்போது சாதாரண எளிய தொழிலாளர்களுக்கு அவருடைய உரிமை சம்பந்தமாக தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா அது தெரியப்படுத்தப்படவில்லை. இது மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது. ஆகவே இதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே ஊடுருவி போனால்தான் இந்த சமூகத்தில் வந்து உழைக்கக்கூடிய இந்த பெண்களுக்கான 1-2 உரிமையவாவது நம்ம எடுக்க முடியுது. 1-2 உரிமையவாவது எடுக்க முடியுது. இல்லைன்னா அதுவும் இல்லை. நீங்க பார்த்த வரைக்கும் பெண்களுக்கான சிறப்பு சட்டங்கள் என்னென்ன இருக்கு? பெண்கள் வேலை செய்யற இடத்துல டெலிவரிக்கு முன்பு 6 வார காலம், டெலிவரிக்கு பின்பு 6 வார காலம் வந்து விடுமுறை சம்பளத்தோட கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல பிரெக்னன்சி பீரியட்ல அவங்களுக்கு லீவு சாங்ஷன் ஆகக்கூடிய டைம்ல எதுவும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க கூடாது. எடுத்தா அது சட்டப்படி செல்லாதுங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இதை வந்து பெண்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெலிவரிக்கு முன்னாடி 6 வாரம் லீவு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு முன்பு 1 மாத காலம் அவங்களுக்கு வந்து கஷ்டமான வேலைகளை நின்றுக்கிட்டே செய்கிற மாதிரி வேலைகளை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த சட்டத்தில் இருக்குது. சின்ன சின்ன இதில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சொல்லும்போது ஓகே கேள்விப்பட்டிருக்கோம். மெட்டர்னிட்டி லீவ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணப்படாத விஷயமும் இதுதான். ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தோழர் போல் இப்படி பெண்கள் அமைப்புகளில் வேலை செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த 6 மாதத்துக்கு முன்னால் இருந்தது பின்னால் இருந்ததெல்லாம். ஆனால் புதிய ஏதாவது நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் அப்படின்னு எதுவுமே அதை தான் கேட்குறாங்க. பாருங்க, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற எல்லாமே எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. நான் இந்த தொழில் செய்கிற ஆளாக இருந்தா, இவங்க மாதிரி இருந்தா, இவங்க மாதிரி நான் இருந்தா இந்த உரிமையெல்லாம் கேட்பேன். என்னது, நான் வந்து குறைந்தபட்ச ஊதியம் எதிர்பார்ப்பேன். அது இல்லைன்னா அது ஃபைட் பண்ணுவேன். ஊதியம் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து இழக்கிற ஆற்றலை மறு உற்பத்தி செய்வதற்கான அந்த ஓய்வு, அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஊதியம், நியாயமான ஓய்வு, இது 2 கேட்பீங்க. எஸ், சூப்பர். இப்போ டொமஸ்டிக் சர்வன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கறதுங்கிறதே முடியாத காரியம். அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் வீட்டில் வேலை செய்கிறாங்க. எக்ஸப்ட் டெக்ஸ்டைல்ஸு, அதான் கார்மெண்ட்ஸு,
கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி மேஜராக 2 இதை எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்கேட்டர்டாக இருக்கிறாங்க. அவங்கள ஒன்றா சேர்க்கறதே பெரிய விஷயம். அதனால அது யூனியன் மூலமாக அவங்க ஃபைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை, ஆனால் இந்த ஷோவோட இன்ஸ்பிரேஷனே என்ன அப்படின்னா, சமீபத்தில் கேரளாவில் தேயிலை தோட்டத்தில் தங்களுடைய உரிமைகளை கேட்டு பெண்களாகவே ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. அதை முன்னெடுத்து நடத்தியது இங்கிருந்து மைக்ரண்டா போன தமிழ் பெண். அது கேரளால பெரிய அளவுக்கு ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுச்சு. கடந்த மாதம் மூணாறு பகுதி தேயிலை தோட்டத்தில் கூலி உயர்வு கேட்டு சிறு பொறியாக போராட்டத்தை தொடங்கினார்கள் பெண்கள். கல்வி அறிவு குறைவான ரேவதி, கோமதி, கௌசல்யா, முனியம்மாள் போன்ற தமிழ் பெண்கள் முன்னின்று நடத்திய இந்த போராட்டத்தில் சரசரவென சாறை சாறையாக பெண்கள் அணிதிரண்டனர். மூணாறில் தமிழ் பெண்கள் தொடங்கிய இந்த போராட்டத்தால் இன்று கேரளாவில் பெண்கள் வேலை செய்யும் பல துறைகளுக்கும் போராட்டம் பரவியுள்ளது. மன வலிமை மிக்க இந்த பெண்களின் போராட்டத்தால் கேரள மாநிலமே ஸ்தம்பித்ததுடன் கேரள பொதுமக்களின் பெரும் ஆதரவையும் இது பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தில் கேரளாவின் வலிமையான தொழிற்சங்கங்களையும் அரசியல் கட்சிகளையும் பெண்கள் அனுமதிக்கவே இல்லை. ஏன், தங்கள் வீட்டு ஆண்களை கூட சேர்த்து கொள்ளவில்லை இந்த போராட்டத்தில். பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட பெண்கள் தங்களுக்காக நடத்திய இந்த போராட்டத்தின் தீவிரத்தால் கேரள முதல்வர் உம்மன் சாண்டியே இந்த பெண்களை சந்தித்து இதற்கு தீர்வை தேட துவங்கினார். போராட்டங்கள் நீர்த்து போயிருக்கும் இன்றைய இந்தியாவில் அதிகம் படித்திராத இந்த தமிழ் பெண்களின் போராட்டமும் அதற்கு கிடைத்த பெருத்த ஆதரவும் இந்திய போராட்ட வடிவங்களில் ஒரு புதிய மைல்கல் என்று ஆங்கில ஊடகங்களும் பப்ளிக் இன்டலெக்சுவல்களும் கூறுகின்றார்கள். ஆனால் இத்தகைய பெண்களை பெற்றெடுத்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏனோ இந்த போராட்டத்தின் தாக்கம் குறித்து ஒரு முறையான உரையாடல் கூட இல்லை என்பதே உண்மை. முழுக்க இதை முன்னெடுத்து செய்து தமிழ் பெண்கள். அன்பார்ச்சுனேட்லி என்ன விஷயம் அப்படின்னா, அது தமிழ்நாட்டில் பெருசாக பேசப்படவே இல்லை. ஆக்சுவலாக நிறைய நேரங்களில் நீங்கள் கவனிச்சா தெரியும், பெண்கள் போராட்டம் தான் ஜெயிக்கும். அதனால தான் காந்தி தன்னுடைய போராட்டத்தில் பெண்களை ரொம்ப நம்பினார், கூட வரணும்னார். நிறைய நேரத்தில் தான். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் தான் பெண்பிளை உரிமை சமீபத்தில் நடந்தது. ஆனால் நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ள தமிழ் ஊடகங்கள் அதை பெருசாக கவனிக்கலை. ஆங்கில ஊடகம் அதை நிறைய எழுதுச்சு. அதுக்கு என்ன ரீசன்ஸ்ன்னு தெரியல. சட்டத்தில் இருக்கும் உரிமைகளை போராடினால்தான் பெற முடியும். அந்த போராட்டம் என்பது குரல் எடுத்து பேசுறதா இருக்கலாம், அமைதியாக இருந்து முடியாதுன்னு சொல்லலாம். கேரள பெண்களைப் போல நாம் தெருவிலே நின்று போராடுறதா இருக்கலாம், நீதிமன்றத்துக்கு போறதா இருக்கலாம். ஆனால் முதல் விஷயம், எனக்கு எதிரானதா இருக்கிறது போது சரியில்லை, நிறுத்து, வேண்டாம், நோ அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்வதற்கான ஒரு தயார் நிலை. இந்த தயார் நிலையை உருவாக்குவது தான் இன்னைக்கு இருக்க நமக்கு பெரிய சேலஞ்ச். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, எறா பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, எறா பிடிக்கிறதுன்ற சொல்லுவாங்க. கடல்ல போய் எறாவை பிடிக்கவே முடியாது. எல்லாருக்கும் பிடிச்ச எறால் மீன் இடுப்பு வரைக்கும் சேர்லையும் சகதியிலையும் போய் ஒவ்வொரு இடமா அதை தொழாவி பிடிக்கணும். இந்த வேலையை பெண்கள் தான் நிறைய செய்கிறாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி முதற்கொண்டு மரக்காணம் வரைக்கும், கடலூர் பகுதி வரைக்கும் எங்கெல்லாம் கடலும் ஒரு நதியோ அல்லது வேற முகத்துவாரங்கள் இருக்கிறதோ அங்கே தான் பிடிக்க முடியும். அந்த வேலையை பெண்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. 90% பேர் இந்த வேலையை செய்யும் பொழுது சொறி சிறங்கு எல்லாமே வரும். இடுப்பு வரைக்கும் இருக்கிறதுனால எல்லா விதமான இதுவும் வரும். இதையெல்லாம் மீறி அந்த பெண்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதற்கு மேலே எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு சீப்போ வேற செய்கிறேங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மீனவ பெண்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2003 ஒரு விவாதம் வந்தது. அதில் மீனவர்களுக்கு அந்த புயல் காலங்களில் மீன் பிடிக்க முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். மீனவ பெண்கள் அந்த மீன்களை வாங்கி கொண்டு போய் கூடையில் கொண்டு போய் விற்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் நான் எழுப்பினேன். மீனவ பெண்களுக்கும் அந்த காலங்களில் ரஃப் சீசன் உதவித்தொகையை கொடுங்கன்னு சொன்னப்போ அதே சட்டமன்றத்தில் சில ஆண் உறுப்பினர்கள் எழுந்து, அது என்ன, கடல்ல போய் ஆண்கள் தான் மீன் பிடிப்பாங்க, பெண்கள் மீன் பிடிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு எதுக்கு அந்த உதவித்தொகைன்னு வாதாடினாங்க. அப்போ ஒரு சட்டங்களை இயற்றக்கூடிய இடத்துலையே அங்கே பார்த்தீங்கன்னா ஆணாதிக்க கருத்தோடு தான் அங்கே இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஆனால் அரசு நல்ல வேளையாக அப்போது புரிந்து கொண்டு இந்த மீனவ பெண்களுக்கும் உதவித்தொகை வழங்கலாம் என்று ஒரு முடிவை எடுத்தது. அப்போ அது மாதிரி இப்போ நம்முடைய இந்த நிகழ்வில் நம்ம சகோதரிகள் சொல்லியிருக்காங்க பாருங்க, நான் அங்கன்வாடிக்கும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், ஆக ஒரு சைக்கிள் வேணும் என்பது ஒரு நல்ல கோரிக்கையாகப்படுது. ஆனால் இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் பல லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, பல லட்சக்கணக்கான மீனவ பெண்கள்
சில லட்சம் பெண்கள் இருக்காங்க. அப்போ இவர்களுடைய உரிமைகள்லாம் என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற சட்டத்துக்கும் இவர்கள் பெற வேண்டிய உரிமைக்கும் சம்பந்தமே கிடையாது. பெண்களுக்குன்னு ஒரு தனி நிதி நிலை, அவங்களுடைய துறைவாரியாக அவர்களுடைய நலன்களுக்கு உரிமை சார்ந்து நிதி என்பது ஒதுக்கீடு செய்யணும். இது மத்திய அரசிலிருந்து துவங்கணும் என்ற கோரிக்கையை உரிமையும் நாம வைக்க வேண்டிய காலம். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சாதாரண வேலை பார்க்கிற சிரமத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு அரசு தரக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அரசு தரக்கூடிய இந்த உதவித்தொகை இலவசம் என்பது எவ்வளவு உதவிகரமானதாக இருக்கிறது? இப்போ என்னோட வருமானத்தில் என்னோட பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறா. இப்போது இந்த இயர் காலேஜ் சேர்த்துருக்கேன். என்னால் மேலே படிக்க வைக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுனால இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் விடோன்றதுனால அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதை பேஸ் பண்ணி அதில் எல்லா வகையிலையுமே எங்களுக்கு பெனிஃபிஷரி தராங்க. அப்போது என்னோட பொண்ணு வந்து அதில் எலிஜிபிள் ஆகி இப்போ பிகாம் ப்ரைவேட் காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்கிறான். அது எனக்கு பெனிஃபிட். டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் முதலிடம் கொடுக்குறாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். அதனால் நான் எனக்கு உதவித்தொகை இருக்குது, ஆனால் நான் வாங்க வேண்டாம். ஏன்னா நான் இல்லைன்னா வயசான ஒருத்தவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் 10வது முடிச்சிருக்கேன், நான் அடுத்து எக்ஸாம் எழுதி போக முடியுங்கிறதுனால அந்த பயன் எனக்கு போதும். என் பிள்ளைங்களுக்கு கிடைச்ச பயன் போதும். உங்களுக்கே நேரடியாகவே கேட்குறேன். ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி ஃப்ரீயாக தராங்க. நம்மளால் சம்பாதிக்க முடியலன்னா கூட வருமானத்தை வச்சு வீட்டு வாடகை கட்டிட்டு அந்த ரேஷன் கடையில் கொடுக்குற எண்ணெய் பருப்பு அரிசியை வச்சு வாழ்ந்துக்கலாம். அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ரேஷனை மூடியாச்சுன்னா என்ன? ரொம்ப கஷ்டம் சார். ரேஷன் கடையெல்லாம் மூடிட்டா ஒன்றுமே இல்லை சார். அடித்தட்டு மக்கள்லாம் அந்த அரிசி பருப்பு ஒன்றுமே இல்லாதவங்க ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி பருப்பு என்ன தான் வச்சு சார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரேஷன் கடையில் வந்து 1ஆம் தேதி ஆனால் கியூ போய் பாருங்கள் நீங்கள். ஒவ்வொரு ரேஷன்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயுமே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அரிசி பருப்பை வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதவங்களை விட ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க கூட போகிறாங்க. ஏன்னா சமாளிக்க முடியல. பசங்களை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். அதனால் கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்காங்க. அரசாங்கம் கொடுக்குற இலவசமும் உதவித்தொகையும் எவ்வளவு முக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தேவை சார். அது இல்லைன்னா 100க்கு 99 பிழைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். இங்கே சென்னையோட கிராமத்தில் தான் சார் கூடுதல். இதைத்தான் எதிர்பார்க்காங்க. அந்த அரிசியை வாங்கி தான் சார் நாங்கள் 30 நாளும் நைட்டும் காலையிலையும் டிஃபன் செஞ்சுக்கிறோம். இலவச அரிசினால ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால. உண்மையாகவே உங்களை இலவசங்கள் சோம்பேறியாக்குதா? இப்போ வருமானம் கம்மி சார் எங்களுக்கு. அந்த வருமானத்தை வீட்டு வாடகை கட்டிடுறோம். இப்போ வீடு இருக்கிறவங்க எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வீடு இல்லை, 3/4 பேருக்கு வீடு கிடையாது. அதை நாங்கள் இலவசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வருமானத்தை வாடகை கட்டுறோம். பசங்களுக்கு எல்லாமே இது பண்ணுறோம் சார். சோம்பேறியெல்லாம் ஆகல சார். அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ ஒரு அரிசி வாங்கினா 50 ரூபாய் சார். ஒரு கிருஷ்ணாயில் வாங்கினா 70 ரூபாய். அப்போ அந்த 50 ரூபாய் 70 ரூபாய் வந்து எங்களுக்கு மிச்சமாகும்ல சார். இப்போ இந்த காசை வந்து அதுக்கு வாங்குகிறோம். அப்போ இது எங்களுக்கு மிச்சமாகுதுல்ல சார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுறோம் சார். சோம்பேறியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சார். நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்தவர்களாக தான் பெரும்பாலும் எப்போதுமே தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள தான் இங்கே மக்களும் அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட் எப்போதுமே ப்ரோ புவர் ஸ்டேட் தான். நீங்கள் அதை மறுக்க முடியாது. ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு தான் எல்லா தலைவர்களுமே நினைக்கிறாங்க. நான் உங்களை கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. அதில் நியாயங்கள் இருக்கலாம். அவங்கவுங்க பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவில் அதுக்கு ஒரு நியாயத்தை முன்வைக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே கொஞ்சம் வளர்ந்த பிறகு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எல்லோருமே உழைத்து வரட்டுமேனு எண்ணம் வந்து இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இப்படியான மனிதர்கள் இந்த சமூகத்துக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ஷோ பல விஷயங்கள், அதாவது ஒரு ஊடகத்துடைய அடிப்படை நோக்கம் வந்து ஒரு கண்ணாடியாக இருந்து இந்த சமூகத்தை அப்படி காட்டுறது தான். நீங்கள் ஆனால் அதை தான் இந்த ஷோ வழியாக செஞ்சுருக்குன்னு நினைக்கிது. அதை தான் செய்ய நாங்கள் முயற்சியும் பண்ணோம். நான் வெளிச்சத்தையே பார்த்ததுங்கிற ஒரு வார்த்தையிலேயே எல்லா வழியையும் பதிவு செய்த அந்த பெண்ணுக்கு அந்த பரிசு கொடுக்க நினைக்கிறேன். பாலபாரதி மேடம் ப்ளீஸ். கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சோம். வாழ்த்துக்கள். இந்த அனல்கிட்ட நிற்கிறது எவ்வளவு தகிப்புங்கிறத ஒருத்தங்க சொன்னாங்க. அது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். அதுவும் இன்னைக்கு மைக்ரண்ட்டாக ஒருத்தங்க ஒரு இடத்துலேருந்து கிளம்பி வந்து வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெண் எவ்வளோ போராடுகிறாள் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையிலும் சொன்னதாக இருக்கலாம். நான் உழைச்சதுக்கு மட்டும் சம்பளத்தை கொடு அப்படின்னு சொன்னதில் ஏழைக்கு எப்போதுமே தன்மானம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதாக இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு அந்த பரிசு கொடுக்க நினைக்கிறேன். வாங்க அஜிதா மேடம். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வச்சோன்னா கேட்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது ஆச்சி மசாலா நியானா பவர் பை பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.